வணக்கம். 2 ஷெஃப்ஸ். ஆனா 2 பேருமே வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர்கிட்ட பாரம்பரியத்தோட அனல் பறக்குது, இன்னொருத்தர்கிட்ட நவீனத்தோட நுணுக்கம் இருக்கு. இவங்க 2 பேரும் மோதுனா என்ன ஆகும்? 2017ல வந்த குக்கப் ஸ்டாம் படம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை தான் நமக்கு காட்டுது. இன்னைக்கு இந்த படத்தோட கதை, கேரக்டர்ஸ், அப்புறம் கிழக்கு மேற்கு சமையல் கலையோட அந்த அட்டகாசமான சங்கமத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த சுவாரஸ்யமான கதைய நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல சமையல் உலகத்துல 2 பெரிய தலைகளுக்கு நடுவுல நடக்கிற மோதல்ல ஆரம்பிச்சு அவங்க எப்படி ஒரு பொது எதிரிய சந்திக்கிறாங்க, அப்புறம் எப்படி ஒரு புதுவிதமான சமையல் ஸ்டைல உருவாக்குறாங்கன்னு முழுசா பார்க்க போறோம். நம்ம கதை ஹாங்காங்கோட அந்த பரபரப்பான உயிரோட்டமான ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. இங்கேதான் பாரம்பரியத்தோட சுவையும் நவீனத்தோட ஸ்டைலும் நேருக்கு நேரா மோதுது. இது வெறும் போட்டி மாதிரி தெரியல, இது ஒரு கல்ச்சுரல் கிளாஷோட ஆரம்பம். இந்த கதையோட ஆணி வேறே இந்த மோதல் தான். ஒரு பக்கம் தலைமுறையா வந்த மனசுல இருந்து சமைக்கிற பாரம்பரிய சாப்பாடு, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பொருளையும் ஒரு மில்லிமீட்டர் கூட மிஸ் ஆகாம சயின்ஸ் மாதிரி சமைக்கிற மாடர்ன் குக்கிங். இது வெறும் டேஸ்டுக்கான சண்டை இல்ல, 2 தத்துவங்களுக்கு நடுவுல நடக்கிற போர். சரி, இப்போ இந்த 2 வேற வேற சமையல் ஸ்டைலுக்கு பின்னாடி இருக்கிற ஷெஃப்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்க யாரு, அவங்களோட நோக்கம் என்ன, வாங்க பாப்போம். முதல்ல ஸ்கைகோ. தெருவோர சமையல்ல ஒரு ஜீனியஸ். ஆனா அவரோட ஒவ்வொரு டிஷ்ஷும் தன்னை விட்டு பிரிஞ்சு போன அப்பா கிட்ட தன்னோட திறமைய காட்டணும்னு துடிக்கிற ஒரு மகனோட கதை சொல்லும். இவருக்கு சமையலுங்கிறது வெறும் தொழில் இல்ல, அது அவரோட தன்மான பிரச்சனை. ஸ்கைக்கு நேர் எதிர் பாலான். மிஷ்லின் ஸ்டார் வாங்கின பிரான்ஸ்ல ட்ரெயின் ஆன ஒரு மாடர்ன் ஷெஃப். இவரை பொறுத்த வரைக்கும் சமையலுங்கிறது எமோஷன்ஸை விட ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. துல்லியம், புதுமை, பெர்ஃபெக்ஷன், இதுதான் அவரோட மந்திரம். சின்னதா ஒரு தெருவுல ஆரம்பிச்சு இவங்களோட சண்டை கொஞ்ச நாள்லயே எல்லை தாண்டி உலகமே பாக்குற ஒரு பெரிய சமையல் யுத்தமா மாறுது. அது எப்படின்னு பார்க்கலாம். இது ஏதோ தெருவுக்கு தெருவு நடக்கிற சமையல் போட்டி இல்லைங்க. உலகத்துல இருக்கிற டாப் ஷெஃப்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ். இங்க பண்ற ஒரு சின்ன தப்பு கூட அவங்க கனவே காலி பண்ணிடும். பிரஷர் பயங்கரமா ஏறுது. அதனால இங்க ஜெயிக்கிறதுங்கிறது சும்மா ஒரு கப்பு வாங்குறது மட்டும் இல்ல, இது அவங்களோட பாரம்பரியம், குடும்ப மானம், ஏன் சமையல் கலையோட எதிர்காலத்தையே முடிவு பண்ற ஒரு போர். யாரு தோத்தாலும் அது அவங்க அடையாளத்தையே இழக்கிறதுக்கு சமம். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது. இவங்களோட பகைய விட ஒரு பெரிய சவால் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. இந்த இடத்துலதான் படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. நீங்க யாரு உங்க பெரிய எதிரின்னு நினைச்சு சண்டை போடுறீங்களோ, அவங்க உண்மையிலே அவங்க எதிரி இல்லைன்னா என்ன ஆகும்? ஒருவேளை உண்மையான எதிரி வேற ஒருத்தரா இருந்தா? இந்த ஒரு கேள்வி கதையோட போக்கே மாத்திடுது. திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேரையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொது எதிரிய அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ அவங்க ஒரு கஷ்டமான முடிவெடுக்கணும். தனியா சண்டை போட்டு தோத்து போறதா, இல்ல தன்னோட பரம எதிரியோட கைய கோர்த்து ஜெயிக்கிறதா? இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஒரே நாள்ல வந்துடல, அது மெதுவாதான் மாறுது. முதல்ல பயங்கரமான பகை, அப்புறம் ஒருத்தர் திறமைய இன்னொருத்தர் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொதுவான இலக்கு அவங்கள ஒன்னா சேர்க்குது. கடைசியா நெருப்பும் நீரும் மாதிரி இருந்தவங்க பிரிக்க முடியாத ஒரு சக்தியா மாறுறாங்க. சோ இந்த ஒரு எதிர்பார்க்காத கூட்டணியோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு புது விதமான புரட்சிகரமான சமையல் ஸ்டைல் உருவாகுது. கிழக்கு மேற்கோடு சேரும்போது என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாக்கோமா? இந்த ஸ்லைட்ல அவங்க மேஜிக்கோட ரகசியத்தை பாருங்க. ஸ்கையோட பாரம்பரிய ஓக்ஹேல வர அந்த புகையும் பாலானோட மாடர்ன் ஜூவி டெக்னிக்கோட அந்த பர்ஃபெக்ஷனும் ஒன்னு சேருது. இது வெறும் சாப்பாட்டு கலவை இல்ல, 2 கலாச்சாரத்தோட ஆன்மா ஒன்னு சேர்ற ஒரு தருணம். இதனால சுவையில ஆழமும் பாக்குறதுக்கு ஒரு கலை மாதிரி உணவுகளும் உருவாகுது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் சமையல பத்தி மட்டும் பேசல. இது ஸ்கை பாலானோட பயணத்தின் மூலமா குடும்பம், நட்பு, போட்டி மாதிரி ஆழமான விஷயங்களை பேசுது. கடைசில பழைய விஷயத்துக்கும் புது விஷயத்துக்கும் நடுவுல ஒரு அழகான பேலன்ஸ கொண்டு வர முடியும்னு நமக்கு காட்டுது. சரி, கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும், படத்தோட விஷுவல்ஸ். இந்த படம் ஏன் சும்மா ஒரு படமா இல்லாம கண்ணுக்கு ஒரு பெரிய விருந்தா இருக்கு? படத்துல சாப்பாடே ஒரு கேரக்டர் மாதிரி தான். இந்த கோட்ல சொல்ற மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு சமையல் காட்சியும் ஒரு மேஜிக் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிஷ்ஷும் ஸ்கிரீன்ல அப்படியே உயிரோட வர மாதிரி இருக்கும். சொல்லப்போனா டைரக்டர்ஸ் டெக்னாலஜியை வச்சு ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒரு ஆர்ட் மாதிரி செதுக்கியிருக்காங்க. அரிசி எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி, சாஸ் ஒரு நதி மாதிரி ஓடுற மாதிரி, ஆவி ஒரு டிராகனா மாறுற மாதிரி,
சான்ஸே இல்ல. சமையலே ஒரு காவியமா மாத்திட்டாங்க. அப்போ கடைசியா படம் நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு சூப்பரான சமையலுக்கு எது உண்மையான சீக்ரெட் இன்கிரீடியன்ட்? அது தலைமுறையா வந்த பாரம்பரியமா, இல்ல புதுசா யோசிக்கிற அந்த இன்னோவேஷனா, இல்ல இதெல்லாத்தையும் விட பெருசா பகையும் தாண்டி வர்ற அந்த நட்பு தானா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2017ல வந்த ஒரு ஹாங்காங் சமையல் படம், குக்கபஸ்டாம். அதாவது ஒரு பக்கம் தெருவோரத்துல இருக்கிற ஒரு பாரம்பரிய சமையல் கூடம், ஒரே சத்தம், புகை, பரபரப்புன்னு ஒரு உயிருள்ள இடம். ஆமா. இன்னொரு பக்கம் அதே தெருவுல பளபளன்னு கண்ணாடி சுவரோட ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட், அறுவை சிகிச்சை அறை மாதிரி, ரொம்ப அமைதியா துல்லியமா இருக்கு. கரெக்ட். இது ரெண்டும் ஒரே தெருவுல வந்தா என்ன ஆகும்? இதுதான் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி. ஆனா இது வெறும் 2 ரெஸ்டாரண்ட் மோதுற கதை இல்ல. இல்லவே இல்ல. இது 2 சமையல் தத்துவங்கள், 2 தலைமுறைகள் மோதுற ஒரு பெரிய கதை. இதுல சுவாரஸ்யமே என்னன்னா, இந்த படத்துல உணவு வெறும் சாப்பாடு இல்ல. அது ஒரு மொழி மாதிரி. ஆமா, அது ஒரு மொழி. ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு, ஏன் ஒரு வலியே இருக்கு. நாம பார்க்க போறது 2 முற்றிலும் வித்தியாசமான சமையல் கலைஞர்களோட பயணம். சரி, அப்போ அதாவது அந்த 2 உலகங்களையும் பத்தி முதல்ல பேசுவோம். ஒரு பக்கம் நம்ம காவ் தியான் சி, தெற்கு சீனா பாணி சமையல்ல கை தேர்ந்தவர். அவரோட 7 அப்படிங்கிற உணவகம் அந்த பகுதியோட அடையாளமாவே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவரோட சமையலறை ஒரு மாதிரி கலகலன்னு நெருப்பும் புகையுமா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஆமா, அந்த சமையலறை அவரோட குணத்தையும் காட்டுது. அவரோட சமையல் உணர்ச்சிகளால ஆனது, எல்லாமே மனசுலேந்து வருது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அவரோட அப்பா. கரெக்ட். சின்ன வயசுல அவரோட அப்பா காவ் ஃபெங், அவரும் ஒரு பெரிய சமையல் கலைஞர், உனக்கு சமைக்கிற திறமையே இல்லைன்னு சொல்லிட்டு இவரை விட்டுட்டு போயிடுறாரு. ஒரே வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை தான் தியான் சியோவோட முழு வாழ்க்கையையும் இயக்குது. தன் அப்பா கிட்ட தன்னை நிரூபிக்கணும், அது ஒண்ணுதான் அவரோட ஒரே குறிக்கோள். அப்பா நிராகரிச்சதால தன் வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிக்கிறாரு. அவரோட அப்பாவோட நண்பர் 7 மாமா கிட்ட 20 வருஷம் பயிற்சி எடுக்கிறாரு. அது ஒரு விதத்துல சோகமான விஷயம்தான், ஆனா இதுதான் அவரோட பலமும் கூட. எப்படி சொல்றீங்க? அவரோட ஒவ்வொரு டிஷ்ஷிலையும் அந்த ஏக்கம் தெரியும், அந்த நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தெரியும். அவரு வெறும் உணவை சமைக்கல, தன் அப்பா கிட்ட பேச முயற்சி பண்றாரு. அந்த உணவு தான் அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரே தொடர்பு. சரி, இப்ப அடுத்த உலகத்துக்கு வருவோம். பால் ஆன். ஆமா, மிஷ்லின் நட்சத்திரம் வாங்கின ஷெஃப். பிரான்ஸ்ல படிச்ச ஒரு கொரியன் ஷெஃப். அவரோட ஸ்டெல்லர் ரெஸ்டாரண்ட் தியான்சியோட கடைக்கு நேர் எதிரா திறக்கப்படுது. பாலோட உலகம் முற்றிலும் வேற. ஒரு விஞ்ஞான ஆய்வகம் மாதிரி. ஆமா, அவரோட சமையல் அறை ஒரு விஞ்ஞான ஆய்வகம் மாதிரி. எல்லாம் அளந்து துல்லியமா ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம நடக்கும். இது ஆன்மாவுக்கு எதிரான அறிவியல் சண்டை மாதிரி இருக்கு இல்லையா? அருமையான ஒப்பீடு. பாலோட உந்து சக்தியும் அவரோட அப்பாதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசத்தோட, அவர் இறக்கும் தருவாயில் இருந்த அப்பா கிட்ட உலகத்திலேயே சிறந்த ஷெஃபாவே வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதனால பாலுக்கு சமையலுங்கிறது ஒரு கலை மட்டும் இல்ல, அது ஒரு லட்சிய பயணம், ஒரு கடமை. அதனாலதான் அவர் உணர்ச்சிகளை விட துல்லியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. ஆமா, புதுமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அப்போ இந்த 2 பேரும் ஒரே தெருவுல சந்திக்கும் போது அது வெறும் வியாபார போட்டி இல்ல. இது ஒரு அடையாள போர். தியான்சியோட 7 அந்த பகுதியோட பாரம்பரியத்தையும், பால் துறந்த ஸ்டெல்லார் நவீனமயமாக்கலையும் குறிக்குது. பழையதை அழிச்சிட்டு புதுசு வர்ற மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் அவங்க முதல்ல மோதுறது வெறும் வாடிக்கையாளர்களுக்காக இல்ல, சிறந்த காய்கறிக்காக, சிறந்த மீனுக்காக சண்டை போடுறாங்க. அதுவே அவங்களோட தத்துவ மோதலோட ஒரு சின்ன உதாரணம்தான். இந்த மோதல் ஒரு பெரிய சமையல் போட்டியில உச்சத்தை அடையுது. ஆமா, அந்த முதல் போட்டி அங்கதான் இந்த 2 உலகமும் நேருக்கு நேர் மோதுது. தியான்சி ஒரு பாரம்பரியமான உப்பில் சுட்ட வாத்த சமைக்கிறாரு. ரொம்ப எளிமையான ஆனா சுவையான டிஷ். ஆனா பாலான் ஃபோய்க்ரா சர்பே அப்படின்னு ஒரு டிஷ்ஷை உருவாக்குறாரு. கேட்கவே வித்தியாசமா இருக்கு. ஃபோய்க்ராங்கிறது கொழுத்த வாத்தின் கல்லீரல்ல இருந்து செய்யப்படுற ஒரு பிரெஞ்சு உணவு. ரொம்ப ரிச்சான சுவை கொண்டது. அத சர்பே, அதாவது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி மாத்துறது தான் இங்க புதுமை. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு மூலக்கூறு அறிவியல், அதாவது மாலிகுலர் கேஸ்ட்ரானமி அப்படிங்கிற டெக்னிக்க பயன்படுத்துறாங்க. உணவோட வேதியியல் தன்மையே மாத்தி ஒரு புது வடிவத்தையும் சுவையையும் கொடுக்கறது. பார்க்கறதுக்கு ஒரு கலைப்படைப்பு மாதிரி இருக்கும்.
போட்டியோட முடிவுல 2 பேருக்கும் ஒரே மதிப்பெண் தான். ஆனா பாலோட டிஷ் பார்க்க ரொம்ப அழகா நேர்த்தியா இருந்ததால அவரையே வெற்றியாளரா அறிவிக்கிறாங்க. தியான்சி தோத்துட்டாரு. ம் எனக்கு இது சரியா படல. ஒருத்தரோட உணவு பார்க்க நல்லா இருக்கிறதுக்காக ஜெயிக்கிறது நியாயமா? சுவைதானே முக்கியம். நல்ல கேள்வி. ஆனா நவீன சமையல் உலகம் அப்படிதான் பாக்குது. அது ஒரு முழுமையான அனுபவம். சுவை, மனம், தோற்றம், அந்த டிஷ்ஷ சாப்பிடும்போது கிடைக்கிற உணர்வு எல்லாமே சேர்ந்ததுதான். அப்போ எது சிறந்த சமையல்? இந்த இடத்துல படம் அந்த கேள்விய நம்ம கிட்டயே கேக்குது. எது சிறந்த சமையல்? மனசுக்கு நிறைவு தர்றதா இல்ல கண்ணுக்கு விருந்து படைக்கிறதா? தியான்சியோட உணவு வயித்த நிரப்புது. ஆனா பாலோட உணவு கற்பனைய தூண்டுது. எதுக்கு மதிப்பு அதிகம்னு கேக்குது. ஆமா, சரி, பால் ஜெயிச்சிடுறாரு. ஆனா அந்த வெற்றி அவருக்கு ஒரு விதத்துல திகட்டிருதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் மேல இருந்த வெளிச்சம் திடீர்னு அவர் மேலேயே ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வருது. அதுவும் அவர் ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தை. ஆமா, அதுதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை. பாலோட நிர்வாகம் அவரையே தூக்கிட்டு அவரோட சூஷெஃபை நியமிக்கிறாங்க. ஆமா, அவரோட சூஷெஃபும் காதலியுமான மேயுவ தலைமை செஃபா ஆக்க முடிவு பண்றாங்க. காரணம், ஒரு பெண்முகம் மீடியாவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த துரோகத்தோட சேர்ந்து பாலோட பெரிய பலவீனமும் பயிட்ட வருது. பாலுக்கு சில சுவைகளை, குறிப்பா உப்பு சுவைய சரியா உணர முடியாது. யோசிச்சு பாருங்க. ஒரு டாப் ஷெஃப்க்கு இது எவ்வளவு பெரிய குறை. ஆமா, ஒரு கார் ரேஸ் டிரைவருக்கு கண்ணு சரியா தெரியாத மாதிரி. இந்த ஒரு பலவீனம் தான் அவர் ஒரு சூப்பர் ஹீரோ நிலையிலிருந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா மாத்துது. கரெக்ட். அது வரைக்கும் அவர் ஒரு திமிர் பிடிச்ச எந்திரம் மாதிரி தெரிஞ்சாரு. ஆனா அந்த ரகசியம் தெரிஞ்சதும் நமக்கே அவர் மேல ஒரு பரிதாபம் வருது. அவர் எப்படி இவ்ளோ நாள் இதை சமாளிச்சாரு? அவரோட சமையல் குறிப்பு நோட்டை வச்சு. ஆமா, அந்த நோட்டை வச்சும் மத்தவங்கள சுவை பார்க்க சொல்லியும் தான். அவரோட முழுமைங்கிறது ஒரு நடிப்பு. இந்த வீழ்ச்சி தான் அவரை தியான்சி பக்கம் தள்ளுது. இங்கதான் கதை ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் எடுக்குது. பரம எதிரிகளா இருந்த 2 பேரும் இன்னொரு போட்டிக்கு ஒரு அணியா சேர்றாங்க. ஆமா, இது எப்படி சாத்தியம்னா 2 பேருமே ஒரு வகையில தோத்து போனவங்க. பால் தன் வேலையே இழந்துட்டாரு. தியான்சி முதல் போட்டியில தோத்துட்டாரு. ஆமா, 2 பேருக்கும் ஒருத்தரோட உதவி தேவைப்படுது. பாலுக்கு தியான்சியோட நாக்கு, அதாவது அவரோட துல்லியமான சுவை அறியும் திறன் தேவை. தியான்சிக்கு பாலோட நவீன டெக்னிக்கலும் படைப்பாற்றலும் தேவை. சரியா சொன்னீங்க. அவரோட தோல்வி அவரை இன்னும் மனிதனா மாத்துது. அவரோட திமிர் குறையுது. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிஷ் செய்றாங்க. அதுதான் டீகன்ஸ்ட்ரக்டட் மாப்போ டோஃபு. மறுபடியும் ஒரு ஃபேன்சி பெயர். அப்படின்னா என்ன? இதுலதான் அவங்களோட கூட்டணி பிரமாதமா வேலை செய்யுது. மாப்போ டோஃபுங்கிறது ஒரு காரசாரமான ஆறுதலான சீன உணவு. அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனா அதோட ஒவ்வொரு சுவையையும், காரம், துவர்ப்பு, உப்பு, இதையெல்லாம் தனித்தனி கூறுகளா பிரிச்சு ஒரு புது வடிவத்துல தட்டுல வைக்கிறது. ஒரு விஞ்ஞான பரிசோதனை மாதிரி. ஆமா, தியான்சியோட பாரம்பரிய சுவையறிவும் பாலோட நவீன விஞ்ஞானமும் சேர்ந்ததுக்கு இது ஒரு சரியான உதாரணம். பழமையும் புதுமையும் சண்டை போடாம கை கோர்க்குது. அவங்க ஜெயிக்கிறாங்க. இது ஒரு நல்ல செய்தி. தனித்தனியா இருந்ததை விட ஒன்னா சேர்ந்ததும் அவங்க இன்னும் வலிமையானவங்களாயிட்டாங்க. இது படத்தோட முக்கியமான செய்தி இல்லையா? நிச்சயமா. பாரம்பரியம் மட்டும் போதும்னு நிக்கிறதும் தப்பு. பாரம்பரியத்தையே மதிக்காம புதுமை மட்டும் போதும்னு சொல்றதும் தப்பு. 2ஐயும் இணைக்கும் போதுதான் ஒரு அசாதாரண விஷயம் உருவாகுங்கிறது தான் அவங்களோட வெற்றி காட்டுது. ஆனா கதை இதோட முடியல. இறுதி போட்டி இருக்கு இந்த முறை. தியான்சி அவரோட அப்பா காஃபெங்கருக்கு எதிரா போட்டியிடணும். இத்தனை வருஷம் யாருக்காக காத்திருந்தாரோ அவரையே எதிர்க்க வேண்டிய நிலைமை. இது ஒரு தனிப்பட்ட மோதல்னு பால் புரிஞ்சுக்கிறாரு. அதனால ரொம்ப பெருந்தன்மையா அவர் போட்டியிலிருந்து விலகி தியான்சிக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கறாரு. இது அவங்க 2 பேருக்கும் இடையில உருவான நட்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமா, போட்டியோட சவால், சமையலின் உச்சபட்ச வெளிப்பாடு எதுவோ அதை சமைக்கணும். தியான்சியோட அப்பா காஃபெங் ஒரு எரிமலை மேல பூ பூத்த மாதிரி சர்க்கரையில ஒரு சிற்பம் செய்றாரு. பாக்குறதுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு நுட்பமா இருக்கு. அது ஒரு கலைப்படைப்பு. ஆனா அந்த சிற்பம் அவரையே பிரதிபலிக்குது. அப்படின்னா அவர் குடும்பத்தை விட, உணர்ச்சிகளை விட சமையல் கலையோட நுட்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதனால அவரோட டிஷ் தொழில்நுட்ப ரீதியா 100க்கு 100 மார்க் வாங்கும். ஆனா அதுல ஆன்மா இல்ல. ஆமா, அதுல ஒரு உணர்ச்சி பூர்வமான தொடர்பு இல்ல. அது ஒரு அழகான ஆனா ஆன்மா இல்லாத ஒரு பொருள் மாதிரி இருக்கு. அப்போ தியான்சி என்ன செய்யறாரு? அவர் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான டிஷ்ஷை செய்ய முயற்சி பண்றாரு? இல்ல, இங்கதான் தியான்சி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துறாரு. அவர் செஞ்சது ரொம்ப எளிமையான ஒரு நூடுல்ஸ் உணவு.
அதுவும் சின்ன வயசுல அவரோட அப்பா அவரை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா செஞ்சு கொடுத்த அதே நூடுல்ஸ். இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவர் தன் அப்பாவை டெக்னிக்கலா ஜெயிக்க நினைக்கல, நினைவுகளாலும் உணர்ச்சிகளாலும் ஜெயிக்க நினைக்கிறாரு. ஆமா, அந்த நூடுல்ஸ் கிண்ணத்தை அப்பா முன்னாடி வைக்கும்போது அவர் என்ன சொல்ல வராருன்னா, நீங்க செஞ்ச இந்த பிரம்மாண்டமான சிற்பம் முக்கியம் இல்ல, எனக்கு இந்த ஒரு கிண்ண நூடுல்ஸ் தான் என் வாழ்க்கையே, இந்த ஒரு தருணம் தான் என்ன யாருன்னு தீர்மானிச்சது. அந்த முடிவு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஒரு பெரிய சமையல் போட்டி, ஆனா கடைசியில யார் ஜெயிச்சாங்கன்னே சொல்லல. தியான்சி அந்த நூடுல்ஸை அப்பா கிட்ட கொடுக்கறாரு. அவர் அதை சாப்பிட்டுட்டு கண்ணுல கண்ணீரோட பிரமாதம்னு மட்டும் சொல்றாரு. அதோட போட்டி முடிஞ்சிடுது. எனக்கு அது ஒரு குறையா தெரிஞ்சுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த தெளிவற்ற முடிவுதான் படத்தோட ஆன்மாவே. ஏன்னா தியான்சிக்கு அந்த போட்டியில ஜெயிக்கிறதோ கோப்பைய வாங்குறதோ நோக்கமே இல்ல. அப்பாவோட அங்கீகாரம். ஆமா, அவரோட ஒரே நோக்கம் அப்பாவோட அங்கீகாரம். உனக்கு திறமை இல்லைன்னு சொன்ன அதே அப்பா இப்போ பிரமாதம்னு சொல்றாரு. அதுதான் தியான்சிக்கு உண்மையான வெற்றி. அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் அவரு 20 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா, கோப்பைய விட அந்த வார்த்தை தான் அவருக்கு பெருசு. அப்போ தொழில்நுட்ப ரீதியா சிறந்த சமையல் கலைஞரான அப்பாவை உணர்ச்சிகரமா ஒரு சிறந்த சமையல் கலைஞரான மகன் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. அவர் தன் தந்தையின் பாதையை பின்பற்றல, ஆனா சமையலோட உண்மையான ஆன்மா எதுன்னு புரிஞ்சுக்கிட்டதால அவர் தான் அப்பாவோட ஒரு படி மேல போயிட்டாரு. படம் முடியும் போது 7 உணவகத்துல எல்லாரும் சீன புத்தாண்ட கொண்டாடுறாங்க. பாலான் கூட அங்கெல்லாம் இருக்காரு. ஆமா, மறுபடியும் கதை அந்த ஆரம்ப புள்ளிக்கு வருது. அதாவது சமூகம், பாரம்பரியம், சந்தோஷமா பகிர்ந்துக்கிடுதுன்னு தியான்சி எதை முக்கியமானதா நினைச்சாரோ அந்த இடத்துக்கே வந்து நிக்குது. கடைசியில ஒரு பிரம்மாண்டமான ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டை விட நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுற ஒரு சின்ன இடம் தான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு படம் சொல்லுது. இந்த படம் சமையல் போட்டிகள் மூலமா லட்சியம், துரோகம், மன்னித்தல், நல்லிணக்கம்னு பல மனித உணர்வுகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அப்போ நீங்க கொடுத்திருந்த இந்த மூலக்கட்டுரையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த படம் 2 பாதைகளை காட்டுது. ஒன்னு விடாமுயற்சியோட தொழில்நுட்ப திறனை வளர்த்துக்கிறது, இன்னொன்னு உணவோடும் பாரம்பரியத்தோடும் ஒரு ஆழமான உணர்ச்சிபூர்வமான பிணைப்பை உருவாக்குறது. உங்களை நாங்க இந்த கேள்வியோட விட்டுட்டு போறோம். உங்க சொந்த துறையிலையோ அல்லது உங்க வாழ்க்கையிலையோ இந்த 2 பாதைகள்ல எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா தெரியுது? இல்ல இந்த படம் சொல்ற மாதிரி இந்த 2 பாதைகளையும் இணைக்கிற ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுல தான் உண்மையான வெற்றி அடங்கியிருக்கா? யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். 2017 வெளியான ஹாங்காங் திரைப்படம் குக் அப் அ ஸ்டார்ம். ஆமா, இதுக்கு கிளாஷ் ஆஃப் தி கலினரி காட்ஸ்னு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த பேரை கேட்கும்போதே தெரியுது இல்லையா, இது ஏதோ பெரிய சமையல் யுத்தத்தை பத்தின கதைன்னு. கண்டிப்பா. ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகளை படிக்கும்போது ஒன்னு புரிஞ்சுது. இது வெறும் 2 சமையல் கலைஞர்கள் மோதிக்கிற கதை மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது கிழக்கு மேற்குன்னு 2 உலகங்களோட சமையல் பாணிகள் மோதுற ஒரு பெரிய களம். பாரம்பரியத்துக்கும் நவீனத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவா பாப்போம். நிச்சயமா. நம்ம நோக்கம் இந்த கதையோட மேலோட்டமான சுருக்கத்தை மட்டும் பாக்குறதில்ல, அதுக்குள்ள இருக்கிற அடுக்குகளை பிரிக்கிறது தான். சரி, இந்த 2 முக்கிய கதாபாத்திரங்களோட உண்மையான நோக்கம் என்ன? ஒருத்தர் எதுக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறார், இன்னொருத்தர் எதுக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். இந்த சமையல் போட்டிங்கிற மேடைக்கு பின்னாடி குடும்பம், கௌரவம், கலாச்சாரம்னு எவ்ளோ பெரிய விஷயங்கள் இயங்குதுங்கிறத ஆராயறது தான் இந்த உரையாடலோட சுவாரஸ்யமே. சரி. அப்போ கதையோட தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். நீ அனுப்பின குறிப்புகள் சொல்ற மாதிரி களத்துல 2 பேர் நிக்கிறாங்க. 2 பேரும் எதிரெதிர் துருவங்கள் மாதிரி. ஆமா. முதல்ல ஸ்கை. இவர் ஒரு பாரம்பரிய கான்டோனீஸ் திருவர சமையல் கலைஞர். சரி. அவரோட அப்பா காலத்து உணவகத்தை அதே சுவை மாறாம நடத்திட்டு வர்றாரு. சொல்லப்போனா அந்த ஏரியா மக்களோட நாக்குல நிக்கிற சுவை இவரோடது தான். ஆமா, இங்க நம்ம கான்டனீஸ் தெருவோர உணவுங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். அது வெறும் சாப்பாடு இல்ல, அது ஒரு கலாச்சாரத்தோட அடையாளம். ஓஹோ. தலைமுறை தலைமுறையா கைமாறி வர்ற ஒரு கலை. அதுல வாக் ஹே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஓஹோ. அதாவது வானலியின் மூச்சு காத்து. அதிவேகமான தீல ஒரு பெரிய இரும்பு வானலியில சமைக்கும் போது வர்ற ஒரு புகை மணம், அதுதான் அந்த சமையலோட ஆன்மா. வாவ். அத எந்த நவீன கருவியாலையும் கொண்டு வர முடியாது. ஸ்கைக்கோ அந்த ஆன்மாவோட பாதுகாவலன் மாதிரி. அடடா, வானலியின் மூச்சு காத்து கேட்கவே அருமையா இருக்கு. அப்போ இது வெறும் பழைய செய்முறை மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு ஆற்றல். சரி,
இப்போ இந்த உலகத்துக்குள்ள ஒரு ஏலியன் படையெடுப்பு மாதிரி இன்னொருத்தர் வரார். ஹஹா, ஆமா பாலாம் பிரான்ஸ்ல பயிற்சி எடுத்த மிஷ்லன் நட்சத்திரம் வாங்கின ஒரு ஷெஃப். ஆமா அவர் கொண்டு வர்றது முற்றிலும் வேறொரு உலகம். முற்றிலும் வேறொரு உலகம். பாலான் பிரதிநிதித்துவப்படுத்துறது நவீன ஐரோப்பிய ஃபைன் டைனிங். அங்க எல்லாமே துல்லியம், அறிவியல், கலைநயம். சரி சரி. சமையல ஒரு வேதியியல் சோதனை மாதிரி அணுகுவாங்க. மூலக்கூறு சமையல், சாஸ்வெட் மாதிரியான தொழில்நுட்பங்கள், ஒவ்வொரு தட்டும் ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பக்கம் நெருப்போடையும் வேகத்தோடையும் விளையாடுற ஸ்கை, இன்னொரு பக்கம் வெப்பநிலைய டிகிரி மாறாம கட்டுப்படுத்தி நிதானமா சமைக்கிற பால். இவங்க 2 பேரும் ஒரே தெருவுல சந்திச்சா என்ன ஆகும்? அதுதான் படத்தோட தொடக்கம். அதேதான். அப்போ இது வெறும் சுவைகளோட போட்டி இல்ல, 2 தத்துவங்களோட மோதல். ஒன்னு காலங்காலமா கத்துக்கிட்ட அனுபவ அறிவு, இன்னொன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட நுட்பங்கள். கரெக்ட். எது சிறந்ததுங்கிற கேள்விதான் இந்த சர்வதேச சமையல் போட்டிங்கிற போர்க்களத்துல வெடிக்குது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மோதலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் சமையலே இல்ல. அது ரொம்ப தனிப்பட்ட ஒரு விஷயம். ஓ, 2 பேரோட லட்சிய வெறிக்கும் காரணம் அவங்க குடும்பத்துல இருக்கு. ஆமா, நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இது ரொம்ப ஆழமா குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் கதைய வெறும் சமையல் படமா இல்லாம ஒரு உணர்வுபூர்வமான பயணமா மாத்துது. நிச்சயமா. இது வெறுமனே ஜெயிக்கிறதுக்கான போட்டி இல்ல, 2 பேருமே தங்களோட அப்பாக்களுக்காக தான் போராடுறாங்க. இது ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை இல்லையா? ஆமா ஆமா. இத நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஸ்கைகோவோட கதை என்னன்னா, அவரோட அப்பா ஒரு மிகப்பெரிய சமையல் கலைஞர், ஒரு சமையல் உலகின் ஜாம்பவான். ஓகே. ஆனா அவரு ஸ்கைய சின்ன வயசுலயே பிரிஞ்சு போயிடுறாரு. ஓ, அப்படியா? இப்போ ஸ்கை சமைக்கிற ஒவ்வொரு உணவும், ஜெயிக்கிற ஒவ்வொரு போட்டியும் அவர் தான் அப்பா கிட்ட பேச நினைக்கிற ஒரு உரையாடல் தான். பாத்தீங்களா, நானும் உங்கள மாதிரி ஒரு பெரிய ஷெஃப் ஆகிட்டேன் அப்படின்னு நிரூபிக்க துடிக்கிறார். அந்த அங்கீகார தேடல் தான் அவரை இயக்குது. அப்போ அவர் சமைக்கிறது வயிற்றுக்காக மட்டும் இல்ல, தான் மனசுல இருக்கிற ஒரு வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக. சரி, பால் ஆனோட கதை என்ன? அதுவும் இதே மாதிரி உணர்வு பூர்வமானதா? அதே மாதிரி, ஆனா ஒரு சின்ன வித்தியாசத்தோட. பாலானோட அப்பா இறந்துட்டார். ஓ. அவர் இறக்கும்போது பாய் அவர்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, உலகத்திலே தலை சிறந்து ஷெஃப் ஆகணும்னு. சரி சரி. அதனால பால் ஜெயிக்கிற ஒவ்வொரு மிஷ்லின் ஸ்டாரும் ஒவ்வொரு போட்டியும் அவர் தன் அப்பாவோட ஆன்மாவுக்கு செய்யற ஒரு அஞ்சலி மாதிரி. அப்போ ஒன்னு உயிரோட இருக்கிற அப்பாவோட கவனத்தை ஈர்க்க போராடுற ஒரு மகனோட கதை, ஆமா, இன்னொன்னு இறந்து போன அப்பா கொடுத்த வாக்க காப்பாத்த போராடுற இன்னொரு மகனோட கதை. மிகச்சரியா சொன்னீங்க. வாவ். இப்ப இதை கேட்கும்போது அந்த சமையல் போட்டி மொத்தமா வேற மாதிரி தெரியுது. அந்த கிச்சன் ஒரு மேடை மாதிரி, அங்க அவங்க தீர்க்க நினைக்கிறது அவங்களோட தலைமுறை சிக்கல்களை. அதேதான். அப்போ சமையல்ங்கிறது இங்க ஒரு மொழி மாதிரி பயன்படுது. ஒருத்தர் அங்கீகாரத்துக்காக அந்த மொழியை பேசுறார், இன்னொருத்தர் நன்றி உணர்ச்சிக்காக பேசுறார். கரெக்ட். இதுதான் இந்த ஆய்வோட முக்கியமான புள்ளி. சமையல் ஒரு மொழியாக மாறும்போது உணவு ஒரு செய்தியாக மாறுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை, நம்மளோட கடந்த காலம், அது நம்ம தொழில்முறை லட்சியங்களை எந்த அளவுக்கு வடிவமைக்குது? உங்களை சுத்தி பார்த்தா பல துறைகள்ல உச்சம் தொட்டவங்களுக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு தனிப்பட்ட கதை, ஒரு உந்துதல் இருக்கும். இது உங்களை யோசிக்க வைக்கும் ஒரு விஷயம். அப்போ இவ்வளவு தீவிரமா மோதுற, இவ்வளவு ஆழமான தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிற 2 பேர் எப்படி ஒண்ணு சேர முடியும்? ஏன்னா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல கதையில ஒரு கட்டத்துல அவங்க இணையறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. இவ்ளோ பெரிய பகையை வச்சுக்கிட்டு அது எப்படி சாத்தியம்? அதுதான் கதையோட அழகான திருப்புமுனை. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் எதிரின்னு நினைச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அவங்க 2 பேருக்கும் பொதுவான, அவங்கள விட பெரிய ஒரு எதிரி வர்றோம். அந்த எதிரிய வீழ்த்தணும்னா இவங்க 2 பேரும் தங்களோட ஈகோ, பகை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு கைகோர்த்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுது. இது நிஜ வாழ்க்கையில கூட நடக்கும் இல்லையா? 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை வரும்போது திடீர்னு தோஸ்ட் ஆயிடுவாங்க. அதேதான். இங்கேயும் அதுதான் நடக்குது. அந்த பொது எதிரிய ஜெயிக்க அவங்க தங்களோட பலங்களையும் பலவீனங்களையும் பரிமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கையோட பாரம்பரிய அறிவும் பாலோட நவீன நுட்பங்களும் ஒன்னு சேருது. அப்போதான் அந்த மேஜிக் நடக்குது. கிழக்கு மேற்குடன் இணைகிறது. அந்த இணைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி இருக்கும்? வெறும் கான்டோனிஸ் உணவை பிரெஞ்ச் ஸ்டைல்ல தட்டுல வச்சு அலங்கரிக்கிறது மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேலயா? அதுக்கு மேல. அதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு ஸ்கை கிட்ட இருந்து அந்த வாக்ஹே மணத்தோட சரியான பதத்துல சமைக்கப்பட்ட ஒரு இறைச்சியை எடுத்துக்கலாம். சரி. பாலான் அத அப்படியே பரிமாற மாட்டார்.
அவர் தன்னோட அறிவியல் நுட்பத்தை பயன்படுத்தி அந்த இறைச்சியோட சுவைய இன்னும் தீவிரமாக்குற ஒரு சாஸ் தயாரிப்பார். வாவ். ஒருவேளை அந்த சாஸ ஒரு நுரை வடிவத்துல மாத்தலாம். ஆக நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நாக்குல படுற முதல் சுவை பாரம்பரிய கேண்டனீஸ் சுவையா இருக்கும். ஆனா அது உங்க வாய்க்குள்ள கரையிற விதம் முற்றிலும் நவீனமா இருக்கும். கேட்கும் போதே நாக்குல எச்சில் ஊறுது. அப்போ இது ஒன்னோட ஒண்ணு மோதறதில்ல, ஒண்ணுக்கொண்ணு கை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு போறது. எக்ஸாக்ட்லி. பாரம்பரியத்தோட ஆன்மாவும் நவீனத்தோட அறிவும் சேரும்போது ஒரு புதிய அனுபவம் பிறக்குது. ஆமா, இதுதான் படம் சொல்ல வர மையச் செய்தி. பாரம்பரியமும் புதுமையும் எதிரிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவை ரெண்டும் இணைந்து ஒரு புதிய சிறந்த ஒன்றை உருவாக்க முடியும். ஒன்ன அழிக்காம இன்னொன்னு மதிக்காம முன்னேற்றம் இல்ல. ரெண்டையும் மதிக்கணும். எதை எடுத்துக்கணும், எதை விடணும்னு தெரியணும். இந்த இணைப்பு அவங்களோட சமையல்ல மட்டும் நடக்கல, அவங்களுக்குள்ளேயும் நடக்குது. ஓ, அவங்களுக்குள்ளேயும் நடக்குதா? ஆமா, ஒருத்தரோட அணுகுமுறைய இன்னொருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நட்பு உருவாகுது. சரி, இப்போ கதையோட இன்னொரு முக்கியமான அம்சத்துக்கு வருவோம். நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இந்த திரைப்படத்தோட காட்சிகளை பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தீங்க. ஆமா, பிரம்மாண்டமான பிரமிக்க வைக்கும் சமையல் காட்சிகள் அப்படின்னு. இது வெறும் சமையல் காட்சிகளா இல்லாம ஒரு சாகசம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, இந்த திரைப்படத்தை ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இதுல சமையல்ங்கிறது ஒரு சாதாரண செயல்பாடு இல்ல, அது ஒரு கொண்டாட்டம். உங்க குறிப்புகள்ல ஒரு வார்த்தை இருந்துச்சு, அளவுக்கு மீறிய உணவுக்கலை. அது என்ன சொல்ல வருது? சமையல ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுறாங்களா? ஒரு விதத்துல ஆமா. அவங்க சிறப்பு விளைவுகள், CGI எல்லாம் பயன்படுத்தி சமையல ஒரு சூப்பர் ஹீரோ சாகச மாதிரி காட்டுறாங்க. அப்படியா? ஒரு கத்திய வீசுறது, காய்கறிகளை வெட்டுற வேகம், நெருப்பு பறக்கிறதுன்னு எல்லாமே ஒரு ஆக்ஷன் படத்துக்கு இணையா இருக்கும். ஓஹோ. இது சமையல யதார்த்தமா தாட்டணுங்கிற நோக்கத்தோட எடுக்கப்படல. சமையலுக்கு பின்னாடி இருக்கிற கலை, வேகம், ஆற்றல், அந்த தீவிரத்தன்மை எல்லாத்தையும் காட்சி பூர்வமா கொண்டாடணுங்கிற நோக்கத்தோட எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உணவுங்கிறது இங்க வெறும் ஒரு பொருள் இல்ல, அதுவே ஒரு கதாபாத்திரம் மாதிரி. நிச்சயமா, உணவு தான் இங்க கதைய நகர்த்துற கருவி. ஒவ்வொரு உணவும் ஒரு கதைய சொல்லுது. அவங்களோட கோபம், சந்தோஷம், ஏக்கம் எல்லாத்தையும் அவங்க உணவு மூலமா தான் வெளிப்படுத்துறாங்க. சரி சரி. அந்த உணர்வை காட்சிப்படுத்த தான் இந்த பிரம்மாண்டம் தேவைப்படுது. அதனால தான் இது வெறும் சுவைய பத்திய படம் இல்ல, சமையலோட சிந்தனை மற்றும் கலைய பற்றிய படம்னு சொல்றோம். ஆனா இதே சமயத்துல நீங்க அனுப்புன குறிப்புகள்ல ஒரு சமநிலையான கருத்தும் இருக்கு. இது ஒரு பொழுதுபோக்கு, சில சமயங்களில் ஆழமற்ற சமையல் சாகசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அதாவது இந்த காட்சி பிரம்மாண்டம் சில இடங்கள்ல கதையோட உணர்வு பூர்வமான ஆழத்தை குறைச்சிடுதா? அது ஒரு சரியான விமர்சனம் தான். சில சமயங்கள்ல அந்த பிரம்மாண்டமான காட்சிகள் கதாபாத்திரங்களோட உணர்வுகளை விட அதிக கவனம் ஈர்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆழமான கலைப்படமாக தன்னை முன்வைக்கவில்லை. இதோட நோக்கம் சமையல் மேல ஒரு கலையை ரசிக்க வைக்கிற ஒரு பொழுதுபோக்கு சித்திரத்தை கொடுக்கறது தான். அந்த வகையில அது தன் நோக்கத்தை முழுமையா நிறைவேற்றுது. சரிதான். இது சமையல் மேல உங்களுக்கு ஒரு புதிய மரியாதையும் ஆர்வத்தையும் உருவாக்கும். ஆக நாம இதுவரைக்கும் பேசுனது எல்லாம் தொகுத்து பார்த்தா, குக்கப் ஸ்டாம்ங்கிறது ஒரு சமையல் போட்டி ஆரம்பிச்சு குடும்ப கௌரவம், கலாச்சார மோதல், பாரம்பரியம், புதுமைன்னு பல அடுக்குகளுக்குள்ள பயணம் செய்து கடைசியில போட்டிங்கிறது முக்கியம் இல்ல, இணைப்பு தான் முக்கியங்கிற இடத்துக்கு வருது. ஆமா, ஆர்வம், குடும்பம், நட்பு, இது எல்லாத்தையும் சுவையான உணவு மூலமா சொல்லப்பட்ட ஒரு கதை இது. அருமையா தொகுத்தீங்க. இந்த ஆய்வோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க, கேக்குறோம். இந்த படத்துல 2 சமையல் கலைஞர்கள் தங்களோட முற்றிலும் மாறுபட்ட பாணிகளை இணைச்சு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது விஷயத்த உருவாக்குறாங்க இல்லையா? ஆமா. இத சமையலுக்கு மட்டும் இல்லாம நம்ம செய்யற எந்த துறைக்கும் பொருத்தி பார்க்கலாம். எப்போ நம்ம ஒரு பாரம்பரியத்தை அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம பாதுகாக்க முயற்சி செய்யணும்? நல்ல கேள்வி. எப்போ அது சம்பந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்தோட அதை இணைக்கும் போது உண்மையான வளர்ச்சி பிறக்கும். கடந்த காலத்தை மதிக்கிறதுக்கும் எதிர்காலத்தை தைரியமா உருவாக்குறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எது? இதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2017 வெளியான குக் அப் ஸ்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சமையல் அப்படிங்கறதே ஒரு அற்புதமான கலை இல்லையா? அதுல இங்க 2 பேத்துக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்குது. அதுவும் எப்படி? ஒருத்தன் மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி சமைக்கிறவன், இன்னொருத்தன் பாரம்பரிய முறையை பயன்படுத்தி குக் பண்றவன். இப்படி இவங்க 2 பேத்துக்கு நடுவுல நடக்கிற அந்த போட்டியில யார் வின் பண்றா அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. இது மட்டுமே கதை கிடையாது. இந்த கதையில வலி, வேதனை, துரோகம் அப்படின்னு இன்னும் பல எமோஷன்ஸ் இருக்கு. சோ படத்தோட எண்டில யாரா இருந்தாலும் கண்டிப்பா கண் கலங்கிருவீங்க. படத்தோட கதையை பத்தி ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாமா?
இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சைனாவை காட்டுறாங்க. அங்க ஸ்பிரிங் அவென்யூ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க நிறைய டேஸ்டியான ஃபுட்ஸும் கிடைக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி இங்க இருக்கிற ஒரே ஒரு கடையில மட்டும் செமையா கூட்டம் எப்ப பாரு அலமோதிக்கிட்டே இருக்கும். அந்த ஹோட்டலோட பேரு 7 ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை நேத்து இன்னைக்கு ஆரம்பிக்கலங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ரொம்ப சிறப்பாவே அந்த கடை போயிட்டு இருக்கு. இப்ப கூட அந்த கதையை பத்தி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு மீடியால இருந்து சில பேர் வந்திருப்பாங்க. இதுல கண்ணாடி போட்டுக்கா பாத்தீங்களா, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். பக்கத்துல நிக்கிறது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த கடையை பத்தின அருமை பெருமை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அட நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, நம்ம ப்ரோக்ராமோட ஹீரோ எங்க, இந்த ஹோட்டலோட செஃப் எங்க அப்படின்னு கேக்குறப்போ மாசா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. கையில கத்தி எடுத்து சும்மா சிக்கனை ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி இப்ப அவன் சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்கான். சிக்கன் நூடுல்ஸ்லாம் ஒரு பெரிய டிஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம ஹீரோ ரொம்ப பாரம்பரியமா பண்ணுவான். அதை மீடியால இருக்கவங்க பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே படிப்படியா சொல்றா. ஃபர்ஸ்ட் சிக்கன், சோயா சாஸ், எள்ளெண்ணெய், கொஞ்சம் வரமிளகா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுவானா. அதுக்கப்புறம் அது நல்ல பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திடுவானா. அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இப்ப அந்த கறியில இருந்து வர தண்ணி பிளஸ் இவன் ஊத்தி இருக்கிற ஆயில் எல்லாமே சேர்ந்து நடுவுல நிக்கும். அது மேல இவன் செஞ்ச அந்த நூடுல்ஸ் வச்சு வாசனைக்காக கொஞ்சோண்டு துளசி எடுத்து அது மேல வைப்பானா. அதுக்கப்புறம் அந்த மொத்தமா மூடிட்டு சைடுல தண்ணியை ஊத்தி விட்டுட்டு அந்த பாத்திரத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள வச்சு கையை அழுத்துறப்போ உள்ள நீராவி நல்லா போயிட்டு இருக்கும். அந்த துளசியோட வாசனை பாத்தீங்கன்னா அந்த கறியில செமையா இறங்கும். பாக்குறப்பையும் கேக்குறப்பயுமே நம்ம எச்சு ஊறுதுல அந்த அளவுக்கு நம்ம பையன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஃபுட் ரெடியானமே அந்த மீடியால உள்ள ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிடலாமே பாப்பா. அப்ப நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டிட்டு, ஏய் என்ன பண்ற, நீங்க வீடியோ எடுக்கிறேன்னு மட்டும் தானே சொன்னீங்க, சாப்பிடணும் அப்படின்னா லைன்ல நின்னுங்கன்னு சொல்லிட்டு லைனை காட்டுறான். பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் நிக்குது அப்படின்னு. இப்ப மீடியால உள்ளவங்க வீடியோ எடுத்துட்டு அங்க கிளம்பிடுவாங்க. இப்ப கூட்டத்தை பொறந்துகிட்டு ஒரு பையன் வரான். வந்தவன் தெனாவட்டா டேபிள்ல உட்காந்துக்கிட்டு, யாருப்பா வெயிட்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் கையில பேட் எடுத்துக்கிட்டு முன்னாடி போய் நிக்கிறான். சரி இந்த ரெஸ்டாரண்ட்ல என்னென்னலாம் சாப்பாடு இருக்கோ எல்லாத்துலயும் 2 பிளேட் கொண்டு வா, அப்புறம் அதுல எண்ணெய் உப்பு மட்டும் கம்மி பண்ணிக்க, ஏன்னா என்னோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம்னு பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ எதுவும் பேசாம அவன் எழுதுன சீட் எடுத்து இந்த பையன் முன்னாடி வச்சா அதுல லைன்ல நின்றா வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எழுதிருக்கான். இத பார்த்துட்டு நம்ம பையன் செம காண்டாயிடுறான். ஏண்டா நான் யாருன்னு தெரியுமா, என்னோட பாஸ் யாருன்னு தெரியுமா, நாங்க எத்தனை ஏக்கருக்கு சொந்தக்காரங்க தெரியுமாடா அப்படின்னு கேக்குறான். ஏன் நீ யாரு, உன்னோட ஓனர் யாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒழுங்கா லைன்ல நின்னு இல்லாட்டி கிளம்புறான்னு சொல்றப்போ அந்த பையன் அப்படியே அந்த டேபிளை தூக்கி விட பாப்பான். நம்ம ஹீரோ டப்புன்னு அந்த டேபிள் அடிச்சு ஒழுங்கா போயிட்டு லைன்ல நின்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே அந்த படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க அப்படியே சீனை கட் பண்ணலாம். லண்டன்ல இருக்கிற இளவரசருக்கு புதுசா குழந்தை பிறந்திருக்கு. அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு பெரிய விருந்து தடபுடலா ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற செஃப் தான் நம்ம படத்தோட 2வது ஹீரோ. அவனோட பேரு பால். நம்ம ஹீரோ எப்படி பாரம்பரிய முறையில அவன் சாப்பாடு செய்யறானோ அதே மாதிரி இவன் மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவன் ஒரு ஸ்டைல்ல சூப்பரா சமைப்பான். அதுவும் இவன் பண்ற பிரசன்டேஷன் லெவல் இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்கும். அதுலயும் இவன் பண்ற ஃபுட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அதை சாப்பிட்டு பாக்குறப்போ நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிளேவர் அதுல செம டிஃபரெண்டா இருக்கும். இப்ப கூட பாருங்க, லண்டன் இளவரசிக்கே நம்ம பால் பண்ண அந்த டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சு எழுந்து நின்னு கை தட்டுறாங்க. இப்ப அவ்வளவு பெரிய ஆள் நம்ம பாலை பாராட்டினதுனால ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா செம ஃபேமஸ் ஆயிட்டான். பெரிய பெரிய பத்திரிகையில கூட நம்ம பாலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாலுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை கூட்டிக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். அங்க இருக்கிற ஓனர் பாத்தீங்கன்னா நம்ம பயலுக்கு கை கொடுத்து அப்படி பாராட்டிட்டு இருக்கான். இளவரசியவே இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாப்பா, உனக்காக ஒரு செம சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், என்ன தெரியுமா, இனிமே இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ தான்ப்பா சீஃப் குக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பதவியை நம்ம பால் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா அதுல பாலுக்கு பெருசா விருப்பமே இல்ல. நான் மிக்சடு அப்படின்னு சொல்றான். அதாவது அப்பா கொரியன், அம்மா சீன நாட்டை சேர்ந்தவங்க. சோ என்னோட உறவு முறையே வேற அப்படிங்கிறாங்க. சரிப்பா உனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கலன்னா என்ன, இதே பிரான்ச் எக்கச்சக்கமான நாடுகள்ல இருக்கு, நீ அங்க போயிட்டு வேலை செய்ய அப்படின்னு கேட்டா, இந்த ஹோட்டல்ல ஹெட் செஃபா இருக்கிறது என்னோட லட்சியம் கிடையாது, என்னோட லட்சிய பாதையே வேற, நான் அதை நோக்கி போறேன், நான் ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் மீட் பண்ணலாம்டா மொட்டை பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவ வளர்க்குற நாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ அவனோட சின்ன வயசுல நடந்த விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு தெரியாதமா அவனோட கையை அவனே கட் பண்ணிப்பான். அப்ப பின்னாடி சமைச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா பதறி போயிட்டு இந்த பையனை என்னாச்சுப்பா ஏதாச்சுப்பான்னு கேட்பாருன்னு பார்த்தா, இனிமே நீ சமயக்கட்டு பக்கமே வந்துடாதான்னு சொல்றாரு. ஏன்பா அப்படின்னு அவன் கேட்டா, உனக்கு ஒரு சமயக்காரனா இருக்கிறதுக்கான திறமையே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிடுவாரு. இல்லப்பா ஆனா நான் கண்டிப்பா ட்ரை பண்ணனா நல்லா சமைப்பேன்னு சொல்றப்போ, ஒரு நல்ல சாப்பாடு செய்யணும் அப்படின்னா வெறுமனா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் பத்தாது, உன்னோட கண்ணு மூக்கு நாக்கு இதையன்னு எல்லாத்தையுமே பயன்படுத்தி சமைக்கணும். எதுக்கு அவ்வளவு தூரம் போற, ஒரு வெங்காயத்தை கூட உன்னால ஒழுங்கா வெட்ட முடியல, நீ எல்லாம் ஒரு சமயக்காரன் ஆகிறதுக்கான தகுதியே கிடையாது, தயவு செய்து என்னோட மகன் தான் நீ அப்படின்னு வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாத, எனக்கு தாண்டா அசிங்கம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா ரொம்ப அசிங்கமா திட்டிடுவாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த செஃப், அவரோட பேரு மவுண்டைன் கோ. இப்ப ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோ பண்ண நூடுல்ஸ் அவங்கிட்டே கொடுத்து நீ பண்ணதானே ஒழுங்கா மிச்சமில்லாம சாப்பிடுறான்னு சொல்லிட்டு ஹீரோவோட மாஸ்டர் சவனை கூப்பிட்டு ஹீரோவோட அப்பா அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டேய் என்னடா சொல்ற, உன் பையன் அந்த இடத்துல இருக்கா, நீ அப்படி தனியா போயிட்டு என்னத்தை சாதிக்க போறேன்னு கேக்குறப்போ, நான் போய்தாகணும், என்னோட மகனை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அப்பா நீங்க எங்க போறீங்க, நானும் உன் கூடவே வரேன்னு சொல்றப்போ நீ வரக்கூடாதுங்கிறவன். அப்ப நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது, நான் உன்னை சுத்தமா வெறுக்கிறேன், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல, திரும்ப என்ன பாக்குறதுக்கு வந்துடவே வந்துடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனோட அப்பாவை அவனை திட்டி அனுப்பிச்சு விட்டுருப்பான். ஹீரோவோட அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம செகண்ட் ஹீரோ பால காட்டுறாங்க. அவன் இப்ப சைனாவுக்கு வந்திருப்பான் போல. அங்க இருக்கிற மீன் மார்க்கெட்ல ஒரு பெரிய மீனை வாங்கலாமேன்னு பாக்குறான். ஆனா கடைக்காரன் பெரிய மீன் இல்ல சார் அப்படிங்கிறான். சரி சின்ன மீனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மீன்ல சேத்தோட வாசனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த மீனை பார்த்துட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். என்ன மீன் ரெடியா அப்படின்னு கேட்டதுமே ஒரு பெரிய மீன் எடுத்து அந்த கடைக்காரன் வெளியில வைக்கிறான். இத பார்த்த பால்
பாலுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏயோ நான் கேட்டப்ப முன்னாடி பெரிய மீன் இல்லன்னு சொன்னேன், இப்ப அப்படியே அந்த மீன் வந்தது அப்படின்னு கேட்டா, இல்ல அவர் ரெகுலரா நம்மள்ட்ட தான் சார் மீன் வாங்கிட்டு இருப்பாரு, அதுல இந்த மீனை எல்லாராலையும் சமைச்சிட முடியாது, அதை நம்ம காவு தான் செம்மையா சமைப்பான், உங்களுக்கு எதுக்கு சார் ரிஸ்க், வேணா விட்டு கொடுத்துங்கன்னு சொல்றப்போ நம்ம பால் பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கறதாவே இல்ல. நம்ம ஹீரோ கூப்பிட்டு இந்த கடைக்காரன் சொன்ன மாதிரி இந்த மீனை நீ சூப்பரா சமைப்பியா, எப்படி சமைப்ப கொஞ்சம் சொல்லு பாப்பான்னு சொல்றப்போ அப்படியே கிராபிக்ஸ்ல ரெண்டு பேரும் அதை சமைச்சு காட்டுவானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ நான் மீனோட சதையை தனியா வெட்டி எடுத்துருவேன், அது மேல புளிச்ச தயிரையும் சாசையும் ஆட் பண்ணி நாங்க இதுக்குன்னே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற பிளேவர் ஆட் பண்ணி அது நல்லா ஊறதுக்கு அப்புறமா அந்த மீனோட சதையில ஒரு கம்பியை குத்தி அப்படியே நெருப்புல வேக வைப்போம். சரியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி தான் பிரசன்டேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூப்பரா சமைச்சு முடிக்கிறான். இப்ப அடுத்து பாலோட டர்ன். ஒரு பெரிய ஷீட்டை தனியா கிழிச்சு நீ பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றான். சொல்லிட்டு இவன் கேரட், ஆரஞ்சு, வெங்காயம் இது எல்லாத்தையும் துண்டு துண்டா கட் பண்ணிட்டு அடுத்து பெப்பரையும் சால்ட்டை ஆட் பண்ணி இப்ப அவன் கட் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த காய்கறி, அது மேல அந்த மீனோட சதையை வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண அந்த ஷீட்டை வச்சுட்டு அது மேல ஒயினை ஊத்துறான். அப்படி ஊத்துறதுக்கு அப்புறமா அந்த மீனை வேக வச்சோம் அப்படின்னா அந்த மீன் சுத்தமா கருத்தே போவாதான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. இதுக்கப்புறம் அந்த பையன் கட் பண்ண அந்த ஷீட்டை வளைக்கி பார்த்தா மீன் எப்படி இருக்கு பாத்தீங்களா. இப்படி ஒரு சூப்பரான டிஷ்ஷை நம்ம பால் ரெடி பண்ணி காட்டுறான். இதெல்லாம் பார்த்து காண்டான அந்த கடைக்காரனே, யோ ஏன் ஒரு மீனுக்கு இப்படியே அடிச்சுப்பீங்க, இந்த ஆளுக்கு பாதின்னு சொல்லிட்டு அந்த மீனை பாதி பாதியா வெட்டி கொடுத்துறான். இப்ப அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த 7 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கான் போல. நிறைய சேர் கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த ஹோட்டல் ஓபன் பண்ணதே நம்ம பால் தான். அந்த ஹோட்டலை திறந்து வைக்கிறதுக்கு இந்த ஹோட்டலோட சேர்மனும் அவங்க வைஃபும் கூடவே உங்களுக்கு அல்லக்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், அவனும் வரான். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோட்டலை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. ஓப்பனிங்கே நல்லா கிராண்டா பண்ணிருக்கானுங்களே. அப்படியே இந்த பக்கம் நம்ம 7 ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் நிறைய விடுறாங்க, சாப்பாடுலாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மைக்க வச்சு கத்திட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல இறங்கி வந்து இவங்க கூட சண்டைக்கு வந்துருவானுங்க. கடைசியா இந்த சத்தம்லாம் கேட்டு நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்டும் தட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டல்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, ஏண்டா உங்களுக்கு என்ன எங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கா, நல்லா பெரிய ஹோட்டல் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சிருவோம் அப்படின்னு பயப்படுறீங்களா, அதுக்கு தான் அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணாடிக்காரங்க கேப்பா. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, டேய் உங்க ஹோட்டல் பெருசா எங்க ஹோட்டல் பெருசான்னு போட்டு பார்த்தலாமாடா, ரெண்டு செஃப்க்கும் ஒரு போட்டி வச்சு பார்த்தலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த கண்ணாடிக்காரனும், ஓ அப்படியா எங்கடா உங்க செஃப் வர சொல்லுங்கடா பாப்போம்னு சொல்றப்போ நம்ம தலைமை அப்படியே பொறுமையா ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்கான். நடக்கிற எந்த விஷயமும் உனக்கு தெரியாது, என்னன்னு தெரியறதுக்குள்ளேயே ரெண்டு பேத்துக்கும் போட்டியை வச்சிருவானுங்க. போட்டி என்னன்னா ஒரு முழு மீனை எப்படி நேர்த்தியா கட் பண்ணி வெளியில எடுக்கணும் அப்படிங்கறது தான் போட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம பால் பண்றான். அப்படியே முழு மீன் எடுத்து டேபிள்ல வச்சு அதோட சதையை மட்டும் தனியா அப்படியே அறுத்து வெளில எடுக்கிறான். எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மீன்ல எத்தனை முள்ளு இருக்கு அப்படிங்கறத விரல வச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன குரடு எடுத்து அந்த மீனோட ஒவ்வொரு முள்ளையும் தனித்தனியா புடுங்கி வெளில எடுக்கிறான். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தெனாவட்டா நம்ம ஹீரோ கிட்ட எப்படி தூக்கி போடுறான் பாத்தீங்களா. இப்ப அடுத்து நம்ம ஹீரோவோட டர்ன். ஹீரோ அந்த மீன்ல கத்தியை வச்சு அப்படியே தடவிட்டு அந்த மீனை அப்படியே கிராஸா கட் பண்றான். இவன் ஏன் அப்படி கட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியா அதை கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மீனோட தோலை மட்டும் அப்படியே நைஸா தனியா வெட்டி எடுத்து அப்படியே அந்த மீனை தூக்கி போடுவான் பாருங்க. பா மரண மாசா இருக்கும் இந்த சீன். அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோக்காக கை தட்டுறாங்க. அதுலயும் இந்த ஹோட்டலோட சேர்மனே பார்த்து மிரண்டு போயிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். அவரே இப்ப இந்த ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப திறமையானவங்க தான், அதனால நேஷனல் லெவல்ல நடக்கிற செஃப் சாம்பியன் போட்டியில நீங்க ரெண்டு பேருமே கலந்துக்க போறீங்க. அப்படி கலந்துகிட்டு உங்கள யாரு சிறந்த செஃப் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கே நீங்க நிரூபிச்சு காட்டணும்னு சொல்றப்போ நம்ம ஹீரோவும் பாலும் நடக்க போற அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்குறாங்க. இப்ப இந்த விஷயம் மீடியாவுக்கு கூட தெரிஞ்சிடுச்சு. இத பத்தி நம்ம பால் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறப்போ நடக்க போற அந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பால் ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்கான். இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தனியா உட்கார்ந்திருப்பாங்க. ஹீரோவும் போயிட்டு என்னாச்சு ஏன் தனியா உட்கார்ந்திருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல இன்னைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஹோட்டலையும் நம்மளோட ஹோட்டலையும் நத்தக்கறியை சேல் பண்ணிட்டு இருந்தோம், 38 நத்த மட்டும் தான் சேல் ஆச்சுன்னு சொல்றா. சரி அப்ப அவங்களோட எவ்வளவு சேல் ஆச்சுன்னு ஹீரோ கேட்டா 338ங்கறா. இப்ப அதுக்கு நம்ம ஹீரோவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையை ஓபன் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இந்த 7 ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கப்படல, நல்ல சுவையான சாப்பாடு ரொம்ப கம்மி விலை கிடைக்கணும், சாதாரண மக்கள் கூட அதை ஈஸியா வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 7 ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம். சோ நம்மள விட அவங்க எவ்வளவு சூப்பரா சமைச்சாலும் சரி, நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சாலும் சரி, நமக்குன்னு இருக்கிற கஸ்டமர்ஸ் நமக்காக எப்போ இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இப்ப நாள் போக போக பாத்தீங்கன்னா நம்ம பாலோட ஹோட்டல்ல நிறைய பேர் சாப்பிடறதுக்காக வருவாங்க. அப்படி வரப்போ முக்காவாசி பேர் பணக்காரனா தானே இருக்கானுங்க. சோ அதனால காரை அங்க இங்க நிப்பாட்டிட்டு போறதுனால அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிராபிக் ஜாம் ஆகுது. கடுப்பான நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, யாயோ சாப்பிட வர தெரியுதுல, காரை அங்கிட்டு இங்கிட்டுமா நிப்பாட்டி வச்சுட்டு போனா மத்தவன் எப்படியா வண்டி எடுத்துட்டு போவான், இந்த இடமே டிராபிக் ஜாமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, ப்ளீஸ் சார் கோபப்படாதீங்க, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட கார் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போறா. இப்ப நம்ம ஹீரோவுக்கும் அந்த பாலுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. இவங்கள மாதிரியே நிறைய ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்க அந்த போட்டியில கலந்துப்பாங்க. ஆனா ஓட்ட எடுத்து பார்த்ததுல நம்ம ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டும் ஸ்டெல்லா ரெஸ்டாரண்ட்டும் தான் நேருக்கு நேரா மோதிக்க போகுது. இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த போட்டியில யாராவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க அடுத்து காட் ஆஃப் குக்கரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கூட போட்டி போடலாம். அப்படிப்பட்ட மாஸ்டர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோட அப்பா தான் அந்த காட் ஆஃப் குக்கரி. இப்ப இந்த போட்டியை பத்தி நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ, சார் நடக்க போற இந்த போட்டியில 7th ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற கோ அப்படிங்கிற ஒரு பையனும் கலந்துக்க போறான், அந்த பையன் தான் உங்களோட ஒரிஜினல் மகன் சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டா, என்னோட பேரு மவுண்டைன் கோ, அதே மாதிரி எவனாவது கோன்னு பேர் வச்சுக்கிட்டா அவனுக்கு நான் தான் அப்பன்னு ஆயிர முடியுமா என்ன, அவன் என்னோட மகனே கிடையாது அப்படின்னு பகிரங்கமா அந்த பேட்டியில சொல்லிடுவாரு. இத பார்த்த நம்ம ஹீரோவுக்கு எப்படி இருக்கும், மனசு உடைச்சு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுக்குறா. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், ப்ளீஸ் இந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி எங்களோட ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோயின் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ ஒரு டைம் போயிட்டு தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. ஹீரோ பத்தி உங்களுக்கே தெரியும், அவன்
அவன் அந்த லோக்கல் ஏரியால இருந்துட்டு இது மாதிரி ஒரு ரிச்சான ஹோட்டலுக்கு வந்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரான். பாலோட கேர்ள் ஃப்ரெண்டும் மெனு கார்டை கொடுத்தா அதுல என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. சரி நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா அப்படின்னு பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, எனக்கே புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினத்தை படிச்சு கெத்தா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குமே சாப்பிடறதுக்கு ஆப்பாயில கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோக்கு பார்த்ததுமே செம கடுப்பாயிடுது. ஏடா இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான், பெரிய செஃப்னு வேற சொல்லிக்கிறான், ஒரு ஆஃப் ஆயில் பண்றதெல்லாம் பெரிய வேலையா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு டேய் இது ஆஃப் ஆயில் இல்லடா அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்தா அதுல மேங்கோ ஃபிளேவர் இருக்கு, அதுலயும் தேங்காய் பாலையும் ஒயினையும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ஃபுட்டை அந்த பால் ரெடி பண்ணிருக்கான். இதை எப்படி அவன் செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே ஒன்னும் புரியல. இப்ப அடுத்து நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அடுத்து பூந்தொட்டி மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை வைக்கிறான். அதுல தண்ணி ஊத்துனதுமே அந்த தொட்டில இருக்கிற செடி பாத்தீங்கன்னா அப்படியே முளைச்சு வெளியில வர மாதிரி இருக்கு. இத பார்த்து ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு அந்த பைக்கிட்ட அந்த தொட்டியை தூக்கி எறிறான். ஏடா நாங்க சாப்பிட வந்தோமா இல்ல நீ காட்டுற வித்தையெல்லாம் பாக்குறதுக்கு வந்தோமா, இப்படிதான் வர கஸ்டமரை ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கிறியாடா அப்படின்னு கேக்குறப்போ ஓ அப்படியா, ஒருத்தருக்கு எப்படி சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, சரி எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களை அமைச்சிட்டு இங்க இருக்கிற மீட்டை உன்னால சமைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். என்னால சமைக்க முடியும், ஆனா நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நீ செஞ்ச சாப்பாடு ஆறி போயிடும், ஏன்னா ஒரு நார்மலான டெம்பரேச்சர்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உன்னால அந்த மீட்டை வச்சிருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, அத வாயில சொல்லாம கொஞ்சம் செஞ்சு காட்டேன் பாப்போம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ வெங்காயத்தை கட் பண்ணி அதை ஒரு எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு இருக்கான். அது பொரிச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஒரு கறியை தனித்தனியா வெட்டி இப்ப எண்ணெயில பொரிச்சிட்டு இருக்கிற அந்த வெங்காயத்தை தனியா ஒரு இடத்துல கொட்டுறான். அது இப்ப செம ஹீட்ல இருக்கு. இப்ப அதோட சேர்த்து கொஞ்சம் ஒயினையும் இவன் கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மீட்டையும் பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்றான். அப்படி பண்றதுனால அந்த எல்லா டிஷ்ஷுமே பாத்தீங்கன்னா மொத்தமா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த மீட்டும் நல்லா வெந்துட்டு இருக்கு. அப்ப காரத்துக்காக கொஞ்சமா பெப்பர் தூளையும் உப்பையும் ஆட் பண்றான். ஒரு சரியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து அப்படியே பால் முன்னாடி நீட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ பண்ண அந்த மீட் பாத்தீங்கன்னா இன்னும் சூடா இருக்கு. சொல்ல போனா இன்னும் அந்த மீட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப அடுத்து நம்ம பாலோட டர்ன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா அதே மாதிரி மீட்டை தண்ணி எடுக்கிறான். இவன் கிட்ட ஒரு சின்ன கேஸ் கேன் இருக்கும். இவன் தான் டெக்னாலஜி வச்சு சமைக்கிறவனாச்சு, அதனால ரொம்ப ஈஸியாவே அந்த மீட்டை ஹீட் பண்றான். சில வினாடியிலே பாத்தீங்கன்னா அந்த கறி மொத்தமா வெந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவன் பண்ண அந்த டிஷ் மேல ஒரு மூடியை போட்டு மூடுறான். ஒரு சின்ன ஓட்ட வழியா அந்த மூடிக்குள்ள புகை அனுப்பி அதுக்கு இன்னொரு புது பிளேவரை கொடுக்குறான். இப்ப அதை நம்ம ஹீரோக்கு முன்னாடி நீட்டுறப்போ அதை நம்ம ஹீரோ சாப்பிட்டு கூட பார்க்கல, நுகர்த்து மட்டும் தான் பாக்குறான். அப்பவே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இது சரியான டெம்பரேச்சர்லயே இருக்கு, ரொம்ப சூப்பராவும் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோ பண்ண டிஷ்ஷை நம்ம பால் சாப்பிட்டு பாக்குறான். அப்ப அவனோட ஃபேஸ பாருங்களேன், நம்ம ஹீரோவோ ஒரு செமையான டிஷ்ஷை தான் பண்ணிருக்கான் அப்படிங்கறத அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. இவனோட மாஸ்டர் தான் கால் பண்றாரு. உடனே கேம் சென்டருக்கு கிளம்பி வா அவசரம்னு சொல்ல நம்ம ஹீரோவை அடிச்சு புடிச்சிட்டு போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பா இருப்பாரு. பார்த்தது உனக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்ப நம்ம ஹீரோவோட மாஸ்டரும் டேய் உன்னோட அப்பா திரும்ப வந்துட்டாரான்னு சொல்றப்போ யார் அப்பா, இவரு தான் சொன்னாரு நான் அவரோட புள்ளையே இல்ல அப்படின்னு. அப்புறம் எப்படி அவர் எனக்கு அப்பா ஆக முடியும், என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா அப்படின்னா அது நீங்க மட்டும் தான் சொல்றப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவும் பேச வராரு. ஆனா ஹீரோ பேச விட மாட்டான். நீங்க தான் இன்டர்வியூல தெளிவா சொல்லிட்டீங்கல்ல நான் உங்களோட புள்ள இல்ல அப்படின்னு, அப்புறம் எதுக்காக என்கிட்ட பேச வரீங்கன்னு கேக்குறப்போ அவரு பொறுமையா இந்த பாரா நான் மட்டும் அன்னைக்கு நீ தான் என்னோட புள்ள அப்படின்னு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் அப்படின்னா இப்படிப்பட்ட மிகப்பெரிய செஃப்போட மகன் அப்படின்னு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே உன் மேல அதிகமா பிரஷர் போட்டிருப்பாங்க, நிறைய நம்பிக்கை வச்சிருந்திருப்பாங்க, அதுவே உனக்கு பெரிய பாரமா போயிடும், அதனால தான் நான் அன்னைக்கு இன்டர்வியூல அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா ஹீரோ அதை பெருசா ஏத்துக்கிட்ட மாதிரியே தெரியல, கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம பால காமிச்சா அவ செஞ்சிட்டு இருக்கிற எல்லா ரெசிபியையும் ஒரு சின்ன நோட்ல எழுதி வச்சிட்டு இருக்கான். அப்படி அவ அதை பார்த்துட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த நோட்டை பாத்துறா. அவன் அந்த நோட்டை பார்த்ததுமே அவளுக்கு தெரியாம அந்த நோட்டை மறைக்கிறான். ஏன் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரியும். இப்ப நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோவுக்கும் அந்த பாலுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது. அதை பாக்குறதுக்கு எக்கச்சக்கமான ஆடியன்ஸும் வந்திருக்காங்க. இப்ப போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இருக்கிற ஒரே ரூல் என்ன அப்படின்னா 90 நிமிஷத்துக்குள்ள இவங்க சமைச்சு முடிக்கணும். இப்ப போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் மாறி மாறி சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம பால் எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு பெருசா பதட்டமே இல்ல, டெக்னாலஜி பயன்படுத்தி ரொம்ப ஸ்மூத்தா அவன் பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் ஒரு வாத்து கறியை சமைச்சிட்டு இருக்கான். அந்த வாத்தோட தோலுக்குள்ள நல்லா கத்திய விட்டு கிண்டுன்னு கிண்டி அப்படியே அந்த வாத்தோட கறியை மட்டும் தனியா வெளியில எடுப்பான் பாருங்க. அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே ஆரவாரப்படுத்தி அவனை கொண்டாடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த தோலை உரிச்சு எடுத்தான் பாத்தீங்களா, அந்த தோலுக்குள்ள என்னத்தையும் ஊத்துறான். அதுக்கப்புறம் அதை ஒரு இலையில போட்டு மடிக்கிறான். இந்த பாலுக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயமே புரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஸ்டேஜ்ல காணோம். ஐயோ எங்கடா போனா நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்தா நல்லா ஒரு பெரிய கட்டா எடுத்துட்டு வரான். அதுல நல்லா மாவை போட்டு வருன்னு வறுத்து இவன் செஞ்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா. அந்த வாத்தோட தோல் அதுல ஏதோ லிக்விட் எல்லாம் ஊத்தி வச்சிருந்தானே, அது மொத்தத்தையும் இலையில போட்டு சுருட்டி அது மேல அந்த மாவை வச்சு மோல்டு பண்ணி அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்றான். இந்த பக்கம் நம்ம பால் பாத்தீங்கன்னா திட்ட அந்த போட்டேவே முடிச்சிட்டாம டிஷ்ஷை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டைமிங் முடிய போது நம்ம ஹீரோ கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம அசால்ட்டா நிப்பான். டைமிங் முடிய போற நேரத்துல இவன் செஞ்சு வச்சிருக்கிற அந்த டிஷ் மேல டப்புன்னு ஒரு குத்துக்கு அந்த மோல்டு உடைஞ்சு போயிடும். நம்ம ஹீரோவை இப்ப அந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிட்டான், பாலும் செஞ்சு முடிச்சிட்டான். இப்ப ரெண்டு பேரும் பண்ண அந்த டிஷ்ஷையுமே பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் 4 பேருமே டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரெண்டு பேத்தோட டிஷ்மே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. அதனால ஜட்ஜஸ் கொடுத்த அந்த மார்க் கூட ரெண்டு பேர் சேமா இருக்கிறதுனால போட்டி இப்ப டிரா ஆயிடுச்சு. சோ அதனால இவங்க ரெண்டு பேத்துல யார் வின்னர் அப்படிங்கறத இந்த ஜட்ஜஸ் தான் இப்ப முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுத்து சொன்னதுல நம்ம ஹீரோ அல்டிமேட்டா சமைச்சிருக்கான். அதை சொல்லி நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ஆனா இருந்தாலும் பால் பண்ண டிஷ் ரொம்ப யூனிக்காவா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி அவன் சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணா. ஒரு சாப்பாடை பண்றது பெருசு இல்ல,
ஆனா பிரசன்டேஷன் தான் முக்கியமான விஷயம் சொல்லி இந்த போட்டியோட வின்னர் பால் தான் அப்படின்னு அறிவிச்சாங்க. நம்ம ஹீரோ தோத்துட்டான். இந்த விஷயத்தை டிவி வழியா நம்ம ஹீரோவோட அப்பாவும் பாக்குறாரு. அப்படியே நம்ம ஹீரோ சின்ன வயசுல நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாக்குறான். அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஹீரோவோட அப்பா அவனை விட்டு போனதுக்கு அப்புறமா நல்லா ஷோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த மழையிலேயே நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட மாஸ்டரும் டேய் இங்க என்னடா பண்ற, வாடா வீட்டுக்குள்ள அப்படின்னு கூப்பிடுறப்போ இல்ல நீங்க எனக்கு சமையல் சொல்லி கொடுங்க அப்பதான் நான் வருவேன்னு சொல்றான். டேய் நீ எதுக்காக ஒரு சமையக்காரனா மாறணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டா இல்ல அப்பதான் சொன்னார்ல நான் சமைக்கிறதுக்குலாம் லாய்க்கே கிடையாது அப்படின்னு. நான் ஒரு வேளை நல்லா சமைச்சிருந்தேன் அப்படின்னா அப்பா என்னையும் அவர் கூட கூட்டு போயிருப்பார்ல, அதனால எனக்கு சமையல் கத்து கொடுங்கன்னு அடம் பிடிக்கிறான். அதுக்கப்புறமா சரி வா நானே உனக்கு கத்து கொடுக்குறேன்னு மாஸ்டர் அவனுக்கு சமையல கத்து கொடுத்திருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த போட்டியில தோத்து போறதுனால பாத்தீங்கன்னா வீட்டு பக்கமே போயிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவனை பார்த்து நம்ம ஹீரோவோட மாஸ்டர் தான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம பால் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்காரன் பேசிட்டு இருக்கான். என்னன்னா அடுத்து நடக்க போற இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நீ கலந்துக்க கூடாது, உனக்கு பதிலா உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கலந்துக்கிட்டோங்கிறான். இதை கேட்ட பாலும் யோ பைத்தியமாயா நீங்க, அவ இன்னும் செஃப் அப்படிங்கிற அந்த இடத்துக்கே போய் சேரல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய காம்படிஷன் அவளால எப்படி சமாளிக்க முடியும்னு கேக்குறப்போ அதெல்லாம் என்னால நல்லா முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம பாலோட கேர்ள் ஃபிரெண்ட் வரா. 2 சூப் வைக்கிறா. இந்த 2 சூப்ல எதுல உப்பு அதிகம் எதுல உப்பு இல்ல அப்படிங்கறத நீ கரெக்டா கண்டுபிடி பாப்போம். இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே, பால் ஈஸியா பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா நம்ம பாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவனால சில பிளேவர்ஸை டேஸ்ட் பண்ண முடியாது. அதாவது உப்போட டேஸ்ட் இதுதான் அப்படிங்கிறது அவனுக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. அதனால தான் அவன் பண்ற அந்த ரெசிபிஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு புக்கை போட்டு அதுல அவன் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த புக் இவகிட்ட கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு நாளா கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிட்டு இந்த பைய பின்னாடியே சுத்தி இருக்கா. அது மட்டும் கிடையாது, ஆப்போசிட்ல ஒரு நாரப்பைய உட்கார்ந்திருக்கான் பாத்தீங்களா, அந்த நாரப்பையோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் இந்த மாயோ. நம்ம பாலுக்கே எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. இப்ப அந்த மாயோ பொண்ணு ஏண்டா இவ்வளவு நாள் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தனே எதுக்கு, ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கவா, இல்ல காட் ஆஃப் குக்கரி ஆகிறது தான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அது இந்த டைம் நான் நழுவ விடுறதா இல்ல, முதல்ல அந்த ஹோட்டலை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்ல நம்ம பாலும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த ஹோட்டலை விட்டு கிளம்புறான். இப்ப நைட் நம்ம பால் பாத்தீங்கன்னா சோகத்துல நம்ம ஹீரோவோட அப்பா போட்டோ முன்னாடி அதாங்க நம்ம காட் ஆஃப் குக்கரி முன்னாடி செமையா சரக்கடிச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ எதாச்சியா அந்த இடத்துக்கு வர இவன் என்ன இந்த நேரத்துல சரக்கடிச்சிட்டு இருக்கான் என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு கிட்ட போறான், பேச்சு கொடுக்குறான். ஏண்டா போட்டியில நீ தானே வின் பண்ண, நான் எப்படி பார்த்தா நான் தான் ரொம்ப சோகமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், இப்ப நீ எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கிற அப்படின்னு கேட்டா என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் காட் ஆஃப் குக்கரி ஆகணும் அப்படிங்கிறது தான். அவர் தான் என்னோட ரோல் மாடல், என்னோட அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா நான் காட் ஆஃப் குக்கரி ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அவரை நான் எப்படி எதிர்க்கிறது, அவர் என்னோட ரோல் மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்றப்போ யாரு இவனையா ரோல் மாடல் அப்படின்னு சொல்ற, நீ இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கிற இந்த பையன் தான் என்னோட அப்பா, நான் சின்ன வயசா இருக்கிறப்பவே என்ன தன்னந்தனியா தவிக்க விட்டு போனவன், 20 வருஷமாச்சு இன்னும் என்ன தேடி வரவே இல்ல, இவனை நீ ஏதோ பெரிய சமையலுக்கே கடவுள் நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா அவன் ஒரு கேவலமான சுயநலவாதி அப்படின்னு ஹீரோ அவனோட அப்பாவை பத்தி சொல்ல நம்ம பாலுக்கே பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா மேல செம காண்டாயிடுது. உன் அப்பா இப்படிப்பட்டவனான்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி கிளாஸ் அவுட் அடிக்கிறானுங்க. இப்ப அப்படியே நம்ம 7 ரெஸ்டாரண்ட் காமிச்சா அங்க நிறைய கார் நிக்குது. உள்ள அந்த பாஸ் பைய உட்கார்ந்திருக்கான். என்னன்னா இந்த ஹோட்டலை மொத்தமா அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் இங்க இருக்கிறவங்க மொத்த பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடணுமா, அதுக்காக ரேட்டு பேசுறதுக்கு பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஒழுங்கா ஹோட்டல் எழுதி கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் மிரட்டிட்டு இருக்கான். ஆனா மாஸ்டர் பாத்தீங்கன்னா எங்களால முடியாதுடா, உன்னால முடிச்சதை பாத்துக்கன்னு சொல்றப்போ அப்ப வேற வழி கிடையாது, இந்த ஹோட்டலை எப்படி இடிச்சு தள்ளணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்கிறவன். இப்படி உங்க பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் பாலும் வந்துருவாங்க. அப்ப உங்களை பார்த்த அந்த கண்ணாடிக்காரன் டேய் பால் நீ இவன் கூட எதுக்குடா சுத்திட்டு இருக்கற அப்படின்னு கேட்டா இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம், நடக்க போற இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நாங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து கலந்துக்க போறோம்னு சொல்றாங்க. டேய் பால் நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, ஒழுங்கா அந்த பயல விட்டு விலகி போயிடு, அப்படி இல்ல உன்னோட குக்கிங் கரியரையே நான் இல்லாம பண்ணிடுவேன்னு ஒரு கெட்ட வார்த்தையை சேர்த்து சொல்லிடுவான். நம்ம பாலுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம், இந்த பயலோட மூக்குலயே ஒரு டிச்சு அடிச்சு அடிக்கு மூக்குல இருந்து ரத்தம் பொல பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்கும். இத பார்த்த பசங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடி போயிருவாங்க. இந்த பாசு என்னோட மூக்கையை உடைச்சு விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நைஸா அங்க இருந்து நழுவி போயிடுவான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறமா மாஸ்டரும் கேக்குறாரு நீ சொன்னது உண்மையா பால், 2 பேருமே சேர்ந்து அந்த போட்டியில கலந்துக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா பால் ஆமாங்கறான். அப்ப மாஸ்டரும் சூப்பர் பால் நீ இனிமே எதை பத்தியும் கவலைப்படாத, இனிமே நீயும் எங்களோட குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்னு சொல்ல 2 பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்குமே என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை மாறி இவங்களுக்குள்ளேயே சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட மாஸ்டரும் பாலுக்கு எப்படி ஒரு இன்கிரிடியன்ட்டை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நுணுக்கமான வித்தைகளையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நினைச்ச மாதிரியே அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் வந்துருச்சு. இதுல மொத்தமா 5 டீம் கலந்துக்குது. அதுல பெருமையான விஷயம் என்னன்னா அந்த 5 டீம்ல நம்ம இந்தியாவும் கலந்துகிட்டு இருக்கு. வழக்கம் போல போட்டியோட ரூல் என்னன்னா என்ன வேணா சமைச்சுக்கலாம், ஆனா 1 மணி நேரம் மட்டும் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள உங்களோட டிஷ்ஷை நீங்க செஞ்சு முடிக்கணும்னு சொல்ல அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அவன் வெறித்தனமா சமைச்சிட்டு இருக்கான். அந்த 5 டீம்ல ஒரு ஆளா நம்ம பாலோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த மாயாவும் இருக்கா. இந்த பக்கம் எலியும் பூனையுமா அடிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் பாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒத்தாசையா இருக்காங்க. 2 பேரும் மாறி அவங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கடைசியா டைம் முடியுது. இவங்க எல்லாரோட ஃபுட்ஸையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா ரிசல்ட்டும் வருது. இன்டர்நேஷனல் குக்கிங் காம்படிஷன்ல நம்ம ஹீரோவும் பாலும் தான் வின் பண்றாங்க. நம்ம பாலை ஏமாத்துறான் பாத்தீங்களா அந்த அகராதி பைப்ல மாயோ ரொம்ப கேவலமா தோத்துட்டா. இப்ப நம்ம 7 ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இவங்க அந்த காட் ஆஃப் குக்கரி அதாவது ஹீரோவோட அப்பா கூட போட்டிக்கு போகணும். இப்ப அந்த போட்டியில நீயே கலந்துக்கோ பால் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா பாலுக்கு பாத்தீங்கன்னா அதுல விருப்பம் இல்ல. ஏன்னா டேஸ்டே பார்க்க தெரியாம இவ்வளவு தூரம் இத்தனை போட்டிகளை கலந்து வந்ததே நம்ம பாலோட ஒரு பெரிய சாதனை இல்லையா. இதை நினைச்சே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ தான் உன் அப்பா கிட்ட ரொம்ப நாளாவே நீ ஒரு மிகச்சிறந்த குக் அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. சோ நான் அந்த போட்டியில கலந்துக்கல, நீ தான் அந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு பால் சொல்றான். நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். இப்ப நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் அந்த மிகப்பெரிய காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அந்த போட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ஹீரோவோட அப்பாவே மிகப்பெரிய செஃப் அப்படிங்கிறதுனால அவருக்குன்னு தனி ஆடியன்ஸ் கூட்டமே
சம்மந்தமே அங்க இருக்கு. சோ எப்படியாவது இந்த இறுதி போட்டியில ஹீரோ அவனோட அப்பாவை தோக்கடிக்கணும். இப்ப போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா அவர் கத்துக்கிட்ட மொத்த வித்தை இறக்கி ஒரு செமையான டிஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த டிஷ்ஷுமே சமைக்க ஆரம்பிக்கல. சில மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்கான். அவனோட மனசுக்குள்ள பழைய நினைவுகள் மட்டும் தான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோட அப்பா சுடுதண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்தி விடுறாரு. என்னடா பகல் கனவு கொண்டுகிட்டு இருக்கியா, இல்ல போனா போட்டுன்னு சொல்லி என்ன ஜெயிக்க வைக்க பாக்குறியா, ஒழுங்கா போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டிஷ்ஷை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ முகத்தை தொடச்சிட்டு அவன் இப்ப ஒரு ரெசிபியை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே போட்டி பரபரப்பா போயிட்டு இருக்க டைமிங்கும் முடியுது. ஹீரோட அப்பா ஏதோ தாறுமாறா சமைச்சு வச்சிருக்காரு. இந்த கிஃப்ட் ஷாப்புக்குள்ள போனோம் அப்படின்னா வித்தியாசமான சிலைகள் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு டிஷ் பண்ணிருக்காருன்னு தெரியுது. ஆனா அது என்ன கருமம்னு தாங்க தெரியல. இப்ப செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட அப்பா அந்த டிஷ் எடுத்துட்டு போயிட்டு ஜட்ஜஸ் கிட்ட கொடுக்குறாரு. அவங்கள டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அடுத்து நம்ம ஹீரோ பண்ண ரெசிபியை டேஸ்ட் பண்றதுக்காக கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஜட்ஜஸ் கிட்ட அந்த ரெசிபியை கொடுக்காம ஹீரோட அப்பா முன்னாடி அந்த ரெசிபியை ரொம்ப திமிரா காட்டி நீட்டுறான். ஃபர்ஸ்ட் திமிரா தான் காட்டுறான், அதுக்கப்புறம் பணிவா அதை சாப்பிடறதுக்காக கொடுக்குறான். பார்த்தா சின்ன வயசுல நம்ம ஹீரோ பண்ண டிஷ் என்னென்ன டேஸ்ட் பண்ணாம இதை ஃபுல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு ஹீரோட அப்பா கொடுத்திருப்பார் இல்லையா, அதை இப்ப அவன் திரும்ப பண்ணி இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொடுக்குறான். அவரு அதை சாப்பிட்டு பாக்குறாரு. அவர் முகத்துல அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க அது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு. அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோ அந்த ரெசிபியை கொடுத்துட்டு அவன் பாட்டு அந்த இடத்தை விட்டு நடந்து போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோட அப்பாவும் அவ்வளவு ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத கூட பார்க்காம என் புள்ள எனக்காக சமைச்சு கொடுத்திருக்கான் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த ரெசிபியை அவ்வளவு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில அவன் வின் பண்றதுக்காக வரல, அவங்க அப்பாவோட மனசை வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்திருக்கான். அதை அவன் பண்ணிட்டான் தான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோவோட ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. நியூ இயர் வரப்போகுது. இப்ப நம்ம பாலோ ஹீரோவும் சேர்ந்து தான் அந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அதனால ஜாலியா பட்டாசு எல்லாம் வெடிச்சு நம்ம எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி ஒரு செமையான ஹாப்பி எண்டிங்கை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனதுதான், பட் இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. நம்ம எல்லாருக்குமே ஃபுட் ரொம்பவும் பிடிக்கும். அதுல நிறைய வெரைட்டி இருக்கும், இந்தியன், சைனீஸ், வெஸ்டர்ன் அப்படி இப்படின்னு. ஆனா அதை சாப்பிடுறத விட அதை சமைக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. அதுவே காலப்போக்கில் ஒரு போட்டியாவும் மாறிடுச்சு. அப்படி இந்த படத்துல இருக்கிற ரெண்டு செஃப், ஒருத்தர் மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு குக் பண்றவரு, இன்னொருத்தர் ட்ரெடிஷனல் மெத்தடை வச்சு குக் பண்றவரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற போட்டியில என்னாச்சு, அதுல யாரு ஜெயிச்சா? இந்த படத்துல குக்கிங் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி வலி வேதனைன்னு ரொம்பவும் அழகா சொன்ன கதை தான் குக் அப் ஸ்ட்ராங். ஓபனிங் சீன்ல சதர்ன் சைனாவை காட்டுறாங்க. அங்க ஸ்பிரிங் அவென்யூ அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க நிறைய கடைகள் இருக்கு. அங்க என்னதான் நிறைய கடைகள் இருந்தாலும் அதுல மேக்சிமம் ரெஸ்டாரண்டா தான் இருக்கும். என்னதான் நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் ஃபேமஸான 7 ரெஸ்டாரண்ட் மாதிரி வராது. ஏன்னா அவங்க 30 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. இங்க ஒருத்தங்களை இன்டர்வியூ பண்றாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் டன்மை. அப்புறம் இது அவங்களோட ஃப்ரெண்ட். பேட்டி எடுக்கிறவங்க தன்மை கிட்ட கேக்குறாங்க, எங்க உங்க டேலண்டடான செஃப் ரெடியா இருக்காரா? அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ ஸ்கை தான். ஓப்பனிங்லே சும்மா பின்றாரு நம்ம தலை. ஸ்கை வந்து ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட ஃபாலோ பண்றாரு. அவரு ட்ரெடிஷனலா தான் எல்லா ஃபுட்ஸுமே ரெடி பண்றாரு. ஸ்கை பண்ண டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணலான்னு வரும்போது தலை தடுக்கிறாரு. நீங்க இத வீடியோ எடுக்க தானே வந்தீங்க, நீங்க இத சாப்பிடணும்னா கியூல நில்லுங்கன்னு சொல்றாரு. பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே 7 ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க. அங்க ஒருத்தர் கியூல நிக்காம உள்ள வந்து திமிரா உட்கார்றாரு. நம்ம ஹீரோவும் ஆர்டர் கேக்குறாரு. அந்த ஆளு இருந்துகிட்டே நீ எல்லாத்துலயும் ஒன்னொன்னு கொண்டு வா, அப்புறம் அதுல ஆயில் சால்ட் கம்மியா இருக்கணும், ஏன்னா என்னோட ஹெல்த் மேல நான் கவனமா இருப்பேன். சரி சரி போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. நம்ம தலை பில்ல கிழிச்சு கொடுக்கறாரு. அதுல கியூல போய் நில்லுன்னு போட்டிருக்கு. நீங்க ஏன் கியூல வர மாட்டீங்க, அங்க எல்லாருமே கியூல தான் நிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆளு, நான் என்னோட லைஃப்ல கியூலயே நின்னதில்ல, நான் யாரு தெரியுமா, என்னோட பாஸ் யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோ, நீ யாரு, உன்னோட பாஸ் யாரு, அது எனக்கு அவசியம் கிடையாது, சோறு வேணும்னா கியூல வந்து நில்லு, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதுதான் ரூல் அப்படின்னு மாசா சொல்றாரு. அந்த ஆளு கோவத்துல பெஞ்ச தள்ளிவிட போக நம்ம ஹீரோ அதை தடுத்து வரிசையில நில்லுங்க, அவ்வளவுதான். அப்படியே டைட்டில போடுறாங்க. இப்ப பிரான்ஸ காட்டுறாங்க. அந்த நாட்டோட பிரின்ஸுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அங்க குக் பண்றது வேற யாரும் இல்ல, கிட்டத்தட்ட இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ. இவரு பேரு பால். இவர் வந்து மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு குக் பண்றாரு. இவர் சும்மாலாம் குக் பண்ண மாட்டாரு, ரொம்பவும் பக்காவா ஃபுட் பிரசன்டிங் எல்லாம் வேற லெவல்ல பண்ணுவாரு. சும்மா ஃபர்ஸ்ட் டிஷ்லயே பெரிய ஆள் ஆகுறாரு. நியூஸ் மேகசின் எல்லா பக்கத்துலயுமே அவரோட பேரு தான். இங்க பாலும் அவரோட லவர் மாயோவும் அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த ஹோட்டலோட ஓனர் ஒரு நியூஸோட இவங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. என்னன்னா பாலை வந்து இந்த ஒட்டுமொத்த ரெஸ்டாரண்டோட எக்ஸிகியூட்டிவ் செஃபா அப்பாயிண்ட் பண்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜோரா கை தட்டுறாங்க. ஆனா பால் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு மிக்ஸ், அதாவது எங்க அப்பா ஒரு கொரியன், அம்மா சைனீஸ், நான் இந்த ரெஸ்டாரண்டோட எக்ஸிகியூட்டிவ் செஃபா இனிமேல் இருக்க மாட்டேன், நீங்க இன்னும் ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு இருந்தா நம்ம ஃபியூச்சர்ல சந்திக்கலாம் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறாரு. இங்க நம்ம ஸ்கை அவரோட நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு. அவரு கொடுத்துட்டு இருக்கும்போது அவரோட பாஸ்ட பத்தி யோசிக்கிறாரு. அப்பா அவருக்கு 10 வயசு. இது அவரோட அப்பா மவுண்டைன் கோ. ஸ்கை வெங்காயம் அறுத்துட்டு இருக்கும் போது கைய வெட்டிப்பாரு. இத பார்த்த அப்பா பார்த்து நிதானமா விட்டுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, நீ எல்லாம் எதுக்கு கிச்சனுக்குள்ள வர, உனக்கு செஃப் ஆக டேலண்டே இல்ல, ஏன்னு கேட்டதுக்கு, உன்னால வெங்காயத்தை கூட
கட் பண்ண முடியல. நீ எல்லாம் எங்க இருந்து செஃப் ஆக போறேன்னு மண்டையில அடிச்சு துரத்தி விட்டுறாரு. இவர் பேரு 7. இவர் தான் ஸ்கையோட டீச்சர், அப்புறம் அவங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. அவர் வந்து கேக்குறாரு, நீ இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணுமா? ஸ்கையோட லைஃப பத்தி கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாரு. இத பாருங்க, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல, ஏன்னா என்னோட நிலைமை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரின்னு ஸ்கை கிட்ட நான் இந்த மாதிரி இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் வரேன்னு சொல்லும் போது முடியாதுங்கிறாரு. அதுக்கு ஸ்கை, எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது, என்ன உங்களுக்கு பிடிக்கலைன்னா எனக்கும் உங்களை பிடிக்காது, நான் உங்களை எப்பவுமே வெறுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா ஸ்கையோட அப்பா இதெல்லாம் காதுல வாங்குற மாதிரி இல்ல. அந்த இடத்த விட்டு அவர் போறாரு. அவர் போகும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு, செஃப்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, அது ஒரு தனிமையான ஃபீல கொடுக்கும். அங்க கட் பண்ணா ஃபிஷ் மார்க்கெட்டை காட்டுறாங்க. அங்க நம்ம பால் ஃபிஷ் வாங்க வராரு. அப்போ ஒரு கடைக்காரர் வந்து, வாங்க எங்க கடையில வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. பாலும் வந்து, உங்ககிட்ட பெரிய மீன் இருக்கா? அவரு, பெரிய மீன் இல்ல, சின்ன மீன் வேணா இருக்கு, இதை ட்ரை பண்ணுங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷா வேணும், மண்ணோட டேஸ்ட் இருக்கக்கூடாது அந்த மீன்ல அப்படின்னு சொல்றாரு பால். இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம தலை ஸ்கை அங்க வராரு. ஸ்கை அங்க வந்து எனக்கானது ரெடியா இருக்கான்னு கேக்குறாரு. ஸ்கைக்காகவே ஸ்பெஷலா ஃப்ரெஷ்ஷான பெரிய மீனா அவர் எடுத்து வச்சிருக்காரு. இத பார்த்த உடனே பால் ஷாக் ஆகுறாரு. நடுவுல பூந்து, நீங்க என்கிட்ட பெரிய மீன் இல்ல சின்ன மீன் தான் இருக்குன்னு சொன்னீங்க, அப்ப இது என்ன? அதுக்கு அவரு, இந்த மாதிரி மீனெல்லாம் ஸ்கையால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், அவனுக்கு தான் இதை எப்படி குக் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப அந்த மீனை ஸ்கைக்கு கொடுக்கலான்னு போகும்போது பவுல் தடுக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாருங்களேன் எப்படி ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண வச்சிருக்காங்கன்னு. ஒரு ஆக்ஷன் இல்ல, த்ரில்லர் இல்ல, மீன் கடையில வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்கறாங்க. என்னன்னா, ஸ்கை வந்து ட்ரெடிஷனலா குக் பண்றாரு, பால் வந்து மாடர்னா குக் பண்றாரு. இவங்க ரெண்டு பேர்த்த சண்டையை பார்க்க முடியாம ரெண்டு துண்டா கட் பண்ணி கொடுத்துறாரு. இங்க அந்த ஏரியால புது ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா. அந்த ரெஸ்டாரண்ட் பேரு ஸ்டெல்லா. அது வேற யாரோடதும் இல்ல, பாலோட தான். ஸ்டெல்லா ரெஸ்டாரண்ட்டுக்காக சேர்மன் வராங்க. ஓபனிங் செரிமோனியெல்லாம் பயங்கரமா இருக்கு. இவர் தான் இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணவரு. இவர் அவரோட அசிஸ்டன்ட். இவங்க சேர்மனும் சேர்மனோட வைஃபையும் வெல்கம் பண்றாங்க. இங்க நம்ம பசங்க 7 ரெஸ்டாரண்ட்ல ஆஃபர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி கம்மி விலையில ஃபுட் கிடைக்குது அப்படின்னு. இவங்க போடுற சண்டையை பார்த்துட்டு ஸ்டெல்லா ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. பாவலும் மயோவும் வராங்க, கூடவே சேர்மனும் வந்துடுறாரு. இப்ப அந்த ரெண்டு கடைக்கும் சண்டை வருது. இங்க அந்த பாஸோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அந்த ஆள் வந்து இந்த உலகத்திலேயே டேலண்டடான செஃப் எங்க கிட்டதான் இருக்காங்க, அதனாலதான் இந்த 3 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டையே ஓபன் பண்ணோம், உங்களுக்கு ஆப்போசிட்டா நாங்க நடத்துறதுனால நீங்க பயப்படுறீங்க, அதனாலதான் நீங்க சீன் காட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம பசங்க, இதோ பாருடா, நாங்களும் ரெஸ்டாரண்ட் தான் நடத்துறோம், எங்க கிட்டயே டேலண்டடான செஃப் இருக்காங்க, யாரு உங்க செஃப் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம தலை ஸ்கையோட என்ட்ரி. அசால்ட்டா ஸ்கூட்டில வராரு. ஸ்கைக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. எல்லாருமே ஸ்கை வந்தாச்சு ஸ்கை வந்தாச்சுன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம காம்படிஷன்ல கோத்து விட்டுறாங்க. சரி, இப்ப அவங்க டீமோட பாலும் வந்துட்டாங்க. இப்ப ஆக்ஷன் டைம் தான். இப்ப ஒரு டேபிள்ல ஒரு மீன் வச்சிருக்காங்க. பால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த மீனை ரெண்டா கட் பண்ணி அதுல இருக்கிற ஒவ்வொரு முள்ளா எடுத்துறாரு. அது எடுத்து முடிச்ச உடனே தெனாவிட்டா தூக்கி வீசுறாரு. அதை வாங்கின உடனே நம்ம தலையை சும்மா விடுவாரா? கத்தி எடுத்துட்டு அந்த மீனை தடவுறாரு. ரொம்ப சுத்தம் இல்லையா? இப்ப அவர் ஒரு மாதிரி கிராஸ் வேர்டா கட் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு அங்க இருக்கவங்க யாருக்குமே சுத்தமா ஐடியாவே இல்ல. இப்ப அந்த கத்திய மீனோட சதைக்கும் தோலுக்கும் நடுவுல வச்சு ஒரே இழு, அவ்வளவுதான். இப்ப பாக்கணுமே நம்ம பாலோட முகத்தை, அப்படியே வீசுறாரு. சதை தனியா தோல் தனியா வந்துருது. பால் மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. இப்ப சேர்மன் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு, நீங்க ரெண்டு பேருமே டேலண்டடான செஃப் தான், நீங்க ரெண்டு பேருமே செஃப் சேலஞ்சுக்கு பார்ட்டிசிபேட் பண்றீங்க, அதனால உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க டிவில பாலை இன்டர்வியூ பண்றாங்க, ஸ்கையை எடுத்த மாதிரி. அதுல பால் கான்பிடென்டா சொல்றாரு, நான் தான் இந்த தாட்டி ஜெயிக்க போறது அப்படின்னு. அன்னைக்கு நைட் தன்மை வந்து தனியா இருக்கிறாங்க. அப்ப ஸ்கை வந்து, நீயே எப்ப பார்த்தாலும் மனசை போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நான் ஒன்னும் குழப்பிக்கல, எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னா, இவங்களும் ஆப்போசிட் ஸ்டெல்லா ரெஸ்டாரண்டோ நத்தக்கறி வித்திருப்பாங்க. ஸ்கை கேக்குறாரு, நம்ம எவ்வளவு வித்தோன்னு. அதுக்கு 38 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டெல்லா 338. இப்பதான் ஸ்கை ஒரு விஷயத்த சொல்றாரு, நாம சமைக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், ஃபேமிலியோட விரும்பி சந்தோஷமா சாப்பிடணும் தான். அவங்க கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்ல. இங்க ஸ்டெல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரவங்க எல்லாருமே காரை வெளியில பார்க் பண்றாங்க. அதனால அந்த ஏரியால டிராபிக் ஜாம் ஆகுது. இத பார்த்து நம்ம ஸ்கையோட ஃப்ரெண்டு ஸ்டெல்லா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் நல்லா கேக்குறாரு, சாப்பிட வந்தா இப்படிதான் நீங்க காரை பார்க் பண்ணுவீங்களா? எவ்வளவு டிராபிக் ஆகுது, போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மாயோ வந்து சொல்றாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இந்த காரை எடுத்துட்டு போயிருவாங்க. தன்மையும் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு. இப்ப டிவில செஃப் பிளீஸ் போட்டியை பத்தி அனௌன்ஸ்
பண்றாங்க. மக்களோட ஓட்டை வச்சுதான் முடிவு பண்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, செஃப் ப்ளீஸ் போட்டியில ஸ்டெல்லா ரெஸ்டாரண்ட்டும் 7 ரெஸ்டாரண்ட்டும் தான் மோத போறாங்க. அதுல ஜெயிக்கிறவங்க இன்டர்நேஷனல் செஃப் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆவாங்க. அதுல மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா காட் ஆஃப் குக்கரியோட சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். அது வேற யாரும் இல்ல, ஸ்கையோட அப்பா மவுண்டைன் கோ தான். இப்ப ஸ்கையோட ஃப்ரெண்ட் சொல்றாரு, ஸ்கை இவரு வேற லெவல் பா, இவரு தான் என்னோட ரோல் மாடலே அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம 7ம் பாக்குறாரு. அதுல மவுண்டைன் கோவை பேட்டி எடுக்கிறாங்க. இப்ப கேக்குறாங்க, நீங்க வந்த ஏரியால இருந்து உங்க ஷோர் நேம் ஸ்கை கோன்னு ரொம்ப டேலண்டடான செஃப் அங்க இருக்காரு, அவரு உங்க சன்னான்னு கேட்டதுக்கு என்னோட ஷோர் நேம் வச்சிருக்கவங்க எல்லாம் என்னோட பையன் கிடையாது, அப்படி இருக்கணும்னு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க மாயோ வந்து தன்மை கிட்ட இன்விடேஷன் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பழசெல்லாம் மறந்துருங்க, நீங்க இந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தன்மை ஸ்கை கிட்ட போலாமான்னு கேக்குறாங்க. சரின்னு அவங்க 2 பேரும் போறாங்க. அவங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனதே கிடையாது. இப்ப மெனுவை குடுக்கறாங்க. ஸ்கைக்கு சுத்தமா அதுல என்ன போட்டிருக்குன்னே தெரியல. மாயோ வந்து நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணட்டான்னு கேக்குறாங்க. தன்மை கெத்தா வாசிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு முட்டையை ஆம்லேட் போட்டு கொண்டு வந்து தராங்க. ஸ்கை கேக்குறாரு, இதுல என்ன பிரமாதம் இருக்குன்னு. வெறும் முட்டைக்காகவா இவ்வளவு ஏற்பாடு? தன்மை டேஸ்ட் பண்ணிட்டு ஷாக் ஆகுறாங்க. நீ டேஸ்ட் பண்ணி பாரு. என்னன்னா மேங்கோ ஃபிளேவர், அப்புறம் பேஷியன் ஃப்ரூட், ஒயின் இதெல்லாம் கலந்து பண்ணிருக்காங்க. இத அவ எப்படி பண்ணிருப்பாங்கன்னு 2 பேத்துக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்போ ஒரு பூத்தொட்டி மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து தராங்க. அதுல தண்ணி ஊத்தனா அந்த செடி வளருது. ஸ்கை அதை தூக்கிட்டு போய் பால் கிட்ட வீசுறாரு. நான் இங்க டின்னர் சாப்பிட தான் வந்தேன், உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க வரல அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன மறுபடியும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணணுமான்னு கேக்குறாரு. இப்ப பால் வந்து எல்லாரையும் வெளியில போக சொல்றாரு. ஒரு மீட் துண்டை எடுத்து உனக்கு இதை சமைக்க தெரியுமான்னு கேக்குறாரு. இது பெரிய விஷயம் கிடையாதுதான், ஆனா நான் சமைக்கிறக்குள்ள உன்னோடது ஆறி போயிரும். நீ என்ன வேணா சமைக்கலாம், ஆனா உன்னால அதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. சரி நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு கேக்குறாரு. இப்ப ஒரு பெரிய சைஸ் மீட் எடுத்து வெட்டிட்டு இருக்காரு. அதை வேற லெவல்ல குக் பண்றாரு நம்ம தலை. அவர் அதை எடுத்து வைக்கும் போது அதுல அந்த நெருப்பு அப்படியே இருக்கு. இப்ப நம்ம பால் ரொம்பவும் கேஷுவலா அவர்கிட்ட இருக்கிற மாடர்ன் எக்யூப்மெண்ட்டை வச்சு சமைக்கிறாரு. ஒரு 2 நிமிஷத்திலேயே அவர் அவரோட ஃபுட்டை ரெடி பண்ணிடுறாரு. அத ஸ்கை வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த டிஷ்ஷை சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு. அடுத்த செகண்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. பால் வந்து அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்ச உடனே முகம் ஒரு மாதிரி ஆகுது. என்னன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப ஸ்கைக்கு ஒரு கால் வருது. அது வேற யார்கிட்ட இருந்தும் இல்ல, டீச்சர் 7 கிட்ட இருந்து. அவரு நீ உடனே கேம் சென்டருக்கு வான்னு சொல்றாரு. சந்தோஷமா ஸ்கை வராது. வந்து பார்த்தா ஸ்கையோட அப்பா அங்க இருக்காரு. டீச்சர் வந்து உங்க அப்பா திரும்பி வந்துட்டாருன்னு சொல்றாரு. ஸ்கை வந்து அது என்னோட அப்பாவே இல்ல, எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது நீங்க தான் சொல்றாரு. மவுண்டைன் கோ பேசலான்னு வரும்போது ஸ்கை நடுவுல நீ பேசாத, நீ தான் அன்னைக்கு சொன்ன, நீ அன்னைக்கு பேட்டியில நான் உன் பையனே இல்லன்னு சொல்லியிருக்க. இப்ப அவரு நிதானமா சொல்றாரு, நான் அப்படி சொல்லி இருந்தேன்னா எல்லாருமே ஓ மேல நிறைய நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அது உனக்கு ஒரு பிரஷரா இருக்கும், அதனாலதான் நான் உங்ககிட்ட நீ என் பையன்னு சொல்லல. இப்ப ஸ்கை கோவத்துல அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இங்க பால் அவரோட ரெசிபி எல்லாம் ஒரு டைரியில எழுதி வச்சிட்டு இருக்காரு. ஆனா மாயோ கிட்ட அந்த டைரிய மறைக்கிறாரு. இன்னைக்குதான் அவங்க எதிர்பார்த்த செஃப் ப்ளீஸ் காம்படிஷன், அதை பார்க்க அந்த ஏரியால இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப 2 பேரும் சமைக்க ரெடியா இருக்காங்க. இதுல ரூல் என்னன்னா, நீங்க செய்யற சாப்பாட்டை 90 நிமிஷத்துல பண்ணி முடிக்கணும். சரின்னு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஸ்கை டக்கை எடுத்து அதை வெட்டிட்டு இருக்காரு. பால் வந்து ரொம்பவும் அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஸ்கை கரெக்டா அந்த டக்குள்ள கத்திய விட்டு அதோட இன்னர் லேயரை அறுக்க ஆரம்பிக்கிறாரு. வச்சு இழுத்தா சத தனியா தோல் தனியா வந்துருது. எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. இங்க நம்ம பால் சொல்லவா வேணும், ரொம்பவும் மெதுவா பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஸ்கைய ஆளையே காணோம். அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் பயந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா தலை பெரிய பாத்திரமா எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. சும்மா பின்றாரு நம்ம தலை. இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இங்க நம்ம பால் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஃபுட் பிளான்டிங் பண்ணி ரெடியா இருக்காரு. ஸ்கை கடைசி நிமிஷம் வரை குக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வேற லெவலா முடிச்சிடுறாரு. இப்ப அவங்க 2 பேரும் சமைச்ச ஃபுட்டை ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. இப்ப அவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்கோர்ஸ தராங்க. ஆனா 2 பேரோட ஸ்கோருமே 37 டிரால வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப மெயின் ஜட்ஜுக்கு தான் டெசிஷன் மேக்கிங். அவரோட கருத்துப்படி அவர் என்ன சொல்ல வராருன்னா, 2 பேருமே அருமையா சமைச்சீங்க. சொல்ல போனா ஸ்கை ரொம்ப நல்லாவே சமைச்சாரு. ஆனா என்னதான் சமைச்சாலும் ஃபுட் பிளான்டிங் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த ஒரு காரணத்தினால பால் தான் இந்த காம்படிஷனோட வின்னர். இப்ப ஸ்கை ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிடுறாரு. அந்த இடத்த விட்டே போறாரு. இதுல தோத்தனால ஸ்கை 2 நாளா வீட்டுக்கே வரல. அதனால டீச்சர் போய் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றாரு. இங்க பால் அவரோட பாஸ், அப்புறம் திமிரு பிடிச்ச அந்த அசிஸ்டன்ட். அவரோட பாஸ் சொல்றாரு, நாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருக்கோம். என்னன்னா, இன்டர்நேஷனல் செஃப் காம்படிஷன்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்,
மாயோவை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். பால் சொல்றாரு மாயோ இன்னும் ஹெட் செஃப் ஆகுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இத கேட்டு மாயோ அங்க வராங்க, யாரு சொன்னா அப்படின்னு. கூடவே 2 பவுல் சூப்பையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப பால் கிட்ட கேக்குறாங்க, இங்க இருக்கிற 2 கப் சூப்ல 1 கப்ல சால்ட் அதிகமா இருக்கும், உன்னால எதுல அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இது ரொம்ப ஈஸியான விஷயம் தானே, இதுக்கு ஏன் பால் தயங்குறாருன்னு பார்த்தா என்னன்னா பாலுக்கு சில பிளேவரை டேஸ்ட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கும். சால்ட்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. இப்பதான் மாயோ ஒரு டைரியை காட்டுறாங்க, அது வேற யாரோடதும் இல்ல, பாலோடது தான். இதுல அவரோட எல்லா விஷயத்தையும் தெள்ள தெளிவா எழுதியிருப்பாரு. அத மாயோ அவருக்கு தெரியாம திருடி இருப்பாங்க. இப்ப நம்மால செம்ம காண்டாகிறாரு. இப்ப பாஸ் இருந்துகிட்டு, அடங்குப்பா ஒரு விஷயத்த சொல்லட்டா, மாயோ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். பால் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. மாயோ சொல்றாங்க, நீ இவ்வளவு நாளா நான் உன்னை லவ் பண்றேன்னு தானே நினைச்சிட்டு இருக்க, நான் உன் கூட பழகினதே உன்னோட ரெசிபியை கத்துக்கிறதுக்காக தான். காட் ஆஃப் குக்கரி ஆகணும் தான் என்னோட அல்டிமேட் கோலே, அதனால நான் இந்த வாய்ப்பை நழுவ விட மாட்டேன். பால் அழுதுட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அங்க கட் பண்ணா பால் காட் ஆஃப் குக்கரி, அதான் ஸ்கையோட அப்பா, அவரோட போஸ்டருக்கு முன்னாடி இருந்து குடிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது நம்ம தல ஸ்கை அங்க வராரு. என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான்னு பக்கத்துல வந்து பாக்குறாரு. ஸ்கை கேக்குறாரு, நீ தான் அந்த போட்டியில வின் பண்ண, ஆனா என்னை விட நீ இல்ல சோகமா இருக்க. பால் சொல்றாரு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இதோ இந்த காட் ஆஃப் குக்கரி அவர்தான் என்னோட ரோல் மாடலே. எங்க அப்பா ஆசைப்படி நான் காட் ஆஃப் குக்கரி ஆகணும்னு நிறைய ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா நான் எப்படி என்னோட ரோல் மாடலை போய் சேலஞ்ச் பண்ண முடியும்? ஸ்கை ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ என்ன சொன்ன, அவர் உன்னோட ரோல் மாடல் தானே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அது வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா தான். பாலால இதை நம்பவே முடியல. அப்படியே 2 பேரும் பிளாஷ்பேக்க சொல்றாங்க. இப்ப இவங்க பாட்டில் எடுத்து அந்த போஸ்டர் மேல எரிஞ்சு அவங்களோட ஃபீலிங்ஸ போக்கிக்கிறாங்க. இப்ப இங்க 7 ரெஸ்டாரண்ட்ல ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம பாஸும் அவங்க இங்க வந்ததே 7 ரெஸ்டாரண்ட்டை வாங்க தான். அதனால 7 ரெஸ்டாரண்ட்டை வித்துருங்கன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம டீச்சர் முடியவே முடியாதுங்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட் இருந்துகிட்டு, நீங்க இந்த கடையை விக்கலினா நாங்க அடிச்சு இந்த கடையை வாங்க வேண்டியதா போகும். இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம தலைங்க 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. அந்த ஆளு, நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு பாலை பார்த்து கேக்குறான். பால் சொல்றாரு, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன், நானும் ஸ்கையும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறோம். அந்த ஆள் சொல்றான், நீ இந்த காம்படிஷன்ல இருந்து விலகலினா உன்னோட குக்கிங் கரியரையே நான் அழிச்சிடுவேன்னு ஒரு பேட் வேர்டோட சொல்றாரு. இத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்மளால டென்ஷன்ல இருக்காரு. ஒரே அடி அவ்வளவுதான், அந்த ஆளோட மூக்கு உடைஞ்சிரும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்ப அந்த காமெடி பாஸ் மூக்க பொத்திட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் உங்களை தோக்கடிக்காம விடவே மாட்டேன்னு சொல்றாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் டீச்சர் கேக்குறாரு, இது உண்மையா ஸ்கை? பால் அடிச்சு சொல்றாரு, நானும் ஸ்கையும் தான் இந்த போட்டியில கலந்துக்க போறோம், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஸ்கை மேல. இப்ப டீச்சர் சொல்றாரு, பால் நீயும் எங்க ஃபேமிலியில ஒருத்தன் ஆயிட்ட, இப்ப சொல்லவா வேணும்? ஸ்கையும் பாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கத்து தராங்க. இங்க நம்ம டீச்சர் 7 பால்க்கு எப்படி டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தராரு. இன்னைக்குதான் இன்டர்நேஷனல் செஃப் காம்படிஷன். அத பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல 5 டீம் கலந்துக்க போறாங்க. அதுல இந்தியன்ஸும் இருக்காங்க. இப்ப ஜட்ஜஸ் சொல்றாங்க, என்ன வேணா சமைச்சுக்கோங்க, ஆனா 1 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள நீங்க சமைச்சு முடிக்கணும். இப்ப எல்லாருமே ரொம்ப விறுவிறுப்பா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் அந்த காம்படிஷன்ல இருக்காங்க. அங்க இருக்கிற 5 டீமுமே வேற லெவல்ல சமைக்கிறாங்க. நம்ம தலைங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒர்க்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப டைம் முடிஞ்சிருச்சு. ஜட்ஜஸ் எல்லாருமே டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரிசல்ட்ட சொல்றாங்க. இன்டர்நேஷனல் செஃப் காம்படிஷனோட வின்னர் பவுலன் ஸ்கைன்னு. தலைங்க வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண டிஷ்ஷோட ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியும் சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. இப்ப 7 ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப காம்படிஷன் தான் முடிஞ்சது. 2 பேரும் அடுத்த காம்படிஷனை பத்தி யோசிக்கிறாங்க. ஸ்கை சொல்றாரு, பால் நீ தான் காட் ஆஃப் குக்கரியோட மோத போற. ஆனா பால் ஒரு விஷயத்த சொல்றாரு, எனக்கு டேஸ்ட் பார்க்கவே தெரியாது, அப்படி இருந்தும் நான் இது வரைக்கும் வந்தது எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா இந்த காம்படிஷன் தான் உன்னோட வாழ்க்கையவே மாத்த போகுது. எனக்கு தெரியும் இது உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. அதனால காட் ஆஃப் குக்கரியோட நீயே மோது. ஸ்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்போ அடுத்த காம்படிஷன். நம்ம ஸ்கையும் காட் ஆஃப் குக்கரி, அதாங்க மவுண்டைன் கோ, அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் அங்க இருக்காங்க. இப்போ இதுதான் ஃபைனல் காம்படிஷன். ஸ்கை இதுல எப்படியாவது அவங்க அப்பாவை தோக்கடிச்சாகணும். இப்ப டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மவுண்டைன் கோ சமைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஸ்கை எதையுமே சமைக்க மாட்டேங்கிறாரு. சில மாதிரி இருக்காரு. என்னன்னா அவரோட பாஸ்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 7 ரெஸ்டாரண்ட் இவர் அப்படியே சில மாதிரி இருக்கும்போது அவரோட அப்பா சுடுதண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்துறாரு. இத பாரு, ஒழுங்கா சமைக்க ஆரம்பி, இங்க நீ வந்தது சமைக்கிறதுக்கு தான், கனவு காண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஸ்கையும் மூஞ்சியை தொடச்சிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா கடைசியில 2 பேருமே சமைச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப காட் ஆஃப் குக்கரியோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்றாங்க. பாருங்களேன், ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக பண்ண ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு ஜட்ஜஸ் நல்ல ரிசல்ட்டா சொல்லிருக்காங்க. இப்ப ஸ்கையோட டேஸ்ட் பண்ணணும். ஆனா ஸ்கை அவர் சமைச்சர ஜட்ஜஸ் கிட்ட கொண்டு போவாருன்னு பார்த்தா நேரா அவரோட அப்பா கிட்ட போய்
கொடுக்கறாரு. ஆரம்பத்துல தெனாவட்டா தான் கொடுத்தாரு, ஆனா மரியாதையோட அவர்கிட்ட இதை கொடுக்கறாரு. அது என்னன்னு பார்த்தா ஸ்கையோட அப்பா கடைசியா போகும்போது ஸ்கைக்கு செஞ்சு கொடுத்த நூடுல்ஸ். அதை அவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஸ்கை அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி கிளம்புறாரு. இப்ப ஸ்கைய கூப்பிட்டு நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க அப்படின்னு என்கரேஜ் பண்றாரு. அவ்வளவு பேர் இருக்கும்போது தான் பையன் செஞ்ச சமையல விரும்பி சாப்பிடுறாரு. இப்ப இங்க 7 ரெஸ்டாரண்ட்ல ஒரே என்ஜாய்மெண்டா தான் இருக்கு. எல்லாருக்குமே ஃப்ரீயா ஃபுட்டா கொடுக்கறாங்க. அதுல நம்ம பாலு ஒரு மெம்பர் ஆயிட்டாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப பட்டாசெல்லாம் வெடிக்க வச்சு நியூ இயர் 2017 கொண்டாடுறாங்க. அந்த செலிப்ரேஷனோடய இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.